உலக தமிழோசை உலகை இணைக்கிறது. பல வகை திறனுக்கு பாதை அமைக்கிறது. கலகம் பெருங்கோபம் அனைத்தும் உரைக்கிறது. கலகம் பெருங்கோபம் அனைத்தும் உரைக்கிறது. விலகி நிற்பவரையும் விரைந்து அழைக்கிறது. இந்த உலக தமிழோசையின் நிறுவனர்கள், அன்பிற்குரிய படைப்பாளிகள் வளர்மதி மாறன், கவிஞர் மகராசன், விஜயலட்சுமி ஆகியோருக்கு அன்பு வணக்கங்களை கவிஞர்களின் சார்பாக சொல்லி இப்பொழுது வரவேற்புரைக்கு நகர்கிறது இந்த காதர் பெழுவெளியில் கவியரங்கம். வரவேற்புரை வழங்குவதற்காக வருகிறார் பிரேமா மகள். காவிரி கரையில் பிறந்தவர். வழக்கறிஞர் பட்டம் பெற்று பத்திரிகையாளராக பணியாற்றி வானொலி அறிவிப்பாளராக இருந்து இன்று மொழிபெயர்ப்பாளராக உயர்ந்து நிற்கிற ஒரு படைப்பாளி. அவரின் வரவேற்புரைக்கு கேட்கவா வேண்டும்? சிறந்த ஒலிப்பு முறையும் சிறந்த சொல்லழகும் இருக்கிறவர்கள் தான் வானொலிக்கு வந்திருக்க முடியும். அவரின் 2 புதினங்கள் இதுவரையில் வந்திருக்கின்றன. அவரின் வரவேற்புரையை இந்த கவியரங்கமும் கவிஞர்களும் உலக தமிழோசையின் நேயர்களும் அன்பு பாராட்டி வரவேற்கிறோம். பாருங்கள் பிரேமா மகள், உங்களது வரவேற்புரையை தாரு. அன்பின் நன்றி ஐயா. இந்த தரணியில் வாழும் தமிழ் மக்கள் யாவருக்கும் எங்கள் அன்பார்ந்த வணக்கம். உலக தமிழ் ஓசை நடத்தும் இக்கவியரங்கத்திற்கு உங்களை இருகரம் கூப்பி மனமாற வரவேற்கிறோம். காதல் பெருவெளியில் தலைப்பை சொல்லும் போதே ஐஸ்கிரீம் கண்ட சிறுமியாய் கூத்தாடுகிறது என் மனது. மழை ஒரு துளி கடல், காதல் ஒரு துளி சமூக மாற்றம். ஆம், இந்த சமூகத்தின் கட்டமைப்பில் உறைந்து கிடக்கும் இடைவெளியை இட்டு நிரப்பும் மாயத்தை எங்கள் காதல் மட்டுமே செய்யும். இந்த பூமியில் காதலை உணராத மனித உள்ளம் என்று யாருமே இல்லை. ஒருவேளை அப்படி இருந்தால் அவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் என்கிறார் கவிஞர் கண்ணதாசன். ஆம், நேசத்தை பரிமாறிக்கொள்ள தெரிந்தவர்களுக்கு இந்த இயற்கை அதிசயங்களை அள்ளி கொடுக்கிறது, தன்னோடு அரவணைத்து வழி நடத்துகிறது. தோல்விகளில் துவண்டு கிடக்கும் சமயம் நம்மை தட்டி எழுப்பி ஆறுதல் சொல்லும் மனசாட்சியின் காதலுக்கு நிகர் ஏது இங்கு? காதல் பல வித்தைகள் புரியும், உங்களை ரகசியமாய் புன்னகைக்க வைக்கும், சில சமயம் கதறுவதற்கும் கற்றுத்தரும், தூர நின்று ரசிக்க சொல்லும், அடுத்த நொடி அருகில் சென்று அரவணைக்க கேட்கும். கிடைக்காத ஒன்றிற்காக ஏங்கும் இந்த காதலின் பித்து கைகோர்த்த உறவு பிரிந்து செல்லும் போது வெறுக்காமல் விலகி நிற்கும் வல்லமை தருகிறது. இங்கு கவிதைகளை கேட்கும் போது இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த அன்பையும் நீங்கள் அனுபவிக்க ஆரம்பித்திருப்பீர்கள். இத்தகு பெருமை வாய்ந்த கவியரங்கத்திற்கு மிக பொருத்தமான தலைமை கிடைக்க பெற்ற நாங்கள் போன ஜென்மத்தில் புண்ணியம் செய்தவர்கள். மதிப்பிற்குரிய ஐயா கவிஞர் தமிழ் இயலன் அவர்களை பற்றி தமிழ் இலக்கிய உலகம் நன்கு அறியும். எரிமலையிலும் பூக்கள் பூக்க வைக்கும் எழுத்துக்கு சொந்தக்காரரான நம் தலைவர் ஓர் பொறியியல் பட்டதாரி. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் மிகச் சிறப்பாக 26 ஆண்டுகள் கடமையாற்றிவிட்டு விருப்ப ஓய்வு பெற்றவர். தமிழ், ஆங்கிலம் இரு மொழிகளிலும் முதுகலை பட்டமும் இந்தியில் பிரவீன் பட்டமும் பெற்றவர். உதவி பேராசிரியர்களுக்கான ஜூன் 2019 நுழைவுத் தேர்வில் 99.89 விழுக்காடு மதிப்பெண்களுடன் தேசிய அளவில் முதலிடம் பிடித்தவர். மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் தேசிய அளவிலான நீச்சல் வீரர். 4 கவிதை நூல்களின் ஆசிரியர், குறும்படம், ஆவண படங்களின் நடிகர் மற்றும் இயக்குனர், திரைப்பட பாடலாசிரியர், பல்வேறு இலக்கிய சமூக அமைப்புகளில் மைய பொறுப்பாளராய் இருப்பவர்.
நான் ஒரு IAS அகாடமியின் இயக்குனர். IAS மாணவர்களுக்கான தமிழ் விருப்ப பாட வகுப்புகளை நடத்தி வருபவர். நம் உலக திருக்குறள் இணைய கல்விக் கழகத்தின் இணை இயக்குனர் என பல வகையான நவரத்தினங்கள் இவரின் மகுடத்தை அலங்கரிக்கின்றன. தமிழ் அன்னையின் அருமை பெருமைகளை எடுத்து இயங்கும் தவ புதல்வர்களுள் எங்கள் தலைவரும் ஒருவர். தமிழக இலக்கியவாசிகள் சார்பாக ஐயா அவர்களை இருகரம் கூப்பி இக்கவியரங்கத்திற்கு வரவேற்கிறோம். சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழிய காத்திருக்கும் கவிஞர்களுக்கு உலக தமிழோசை நிர்வாகிகள் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். நன்றி. வரவேற்பு கவிதையே ஓர் பெருவிருப்ப கவிதையாயிருந்தது. எத்தனை படிமங்கள்! ஐஸ்கிரீம் கண்ட சிறுமியை போல ஆர்வத்தோடு இருக்கிறேன் இந்த தலைப்பை பார்த்தவுடன் என்று சொல்லிவிட்டு கண்ணதாசனுடைய மேற்கோளை சொல்லி நம்மை கொஞ்சம் மிரட்டியும் போயிருக்கிறார். மிக அழகான வரவேற்புரை. என்னை பற்றிய குறிப்புகளில் ஒருவரை விடாமல் வாசித்தவர்கள் பட்டியலில் உலக ஒருங்கிணைப்பாளர்கள் இணைப்புரையாளர்களில் உங்களுக்கு முதல் பரிசு வழங்குகிறோம். உங்களின் பேரன்புக்கு நன்றி. காதர் பெருவெளி. காதர் பெருவெளியில் கவிதை இசைக்க வந்தோம். காதர் பெருவெளியில் கவிதை இசைக்க வந்தோம். கனவு பெருவெளியில் காணம் பாட வந்தோம். காதலில் தோற்றவர்கள் கவிதை பாட உள்ளோம். நண்பர்களே, காதலில் தோற்றவரும் கவிதை பாட உள்ளோம். காதலில் வென்றவரோ கவிதை கேட்கவும். காதலில் வென்றவரோ கவிதை கேட்கவும். காதர் பெருவெளியில் கவிதை இசைக்க வந்தோம். கனவு பெருவெளியில் காணம் பாட வந்தோம். எவரை காதலிக்க, எப்படி காதலிக்க என்ற கேள்விக்கெல்லாம் விடைகள் கிடைத்திடலாம். எவரை காதலிக்க, எப்படி காதலிக்க எந்த கேள்விக்கெல்லாம் விடைகள் கிடைத்திடலாம். அவளை காதலித்து இவளை கைப்பிடித்து காதல் வரலாற்றில் இடம்பெற்று இருப்பவருக்கு எதை உரைத்திடலாம் எனும் விடையும் கிடைத்திடலாம். அவளை காதலித்து இவளை கைப்பிடித்து காதல் வரலாற்றில் இடம் பிடிப்பவர்க்கு என்ன உரைத்திடலாம் எனும் விடை கிடைத்திடலாம். காதல் பெருவெளியில் கவிதை இசைக்க வந்தோம். கனவு பெருவெளியில் காணும் பாடு. மீனம்மா மீனம்மா உன் கண்கள் மீனம்மா என்று தமிழை காதலித்த பிறைசூடன் தமக்கு பெருந்தமிழின் வணக்கம். மீனம்மா மீனம்மா உன் கண்கள் மீனம்மா என்று தமிழை காதலித்த பிறைசூடன் தமக்கு பெருந்தமிழ் வணக்கம். நன்னிலம் தோன்றி நானிலம் வென்றவர்க்கு, நன்னிலம் தோன்றி நானிலம் வென்றவர்க்கு உலக தமிழோசையின் உயர்வான வணக்கம். பிறைசூடனுக்கு உயர்வான வணக்கம். கடந்தால் 2 அடி பாடலை கேட்கும் போதெல்லாம் பிறைசூடனை உன் தமிழ் ஒலிக்கும் ஐயா. காதர் பெருவழியை கட்டி வளைப்பதென கங்கணம் கொண்டு வந்தோம். காதர் பெருவழியை கட்டி வளைப்பதென கங்கணம் கொண்டு வந்தோம். யாம் கங்கணம் கொண்டு வந்தோம். மோதர் பெருவழியை கொஞ்சம் குறைப்பதற்கு, மோதர் பெருவெளியை கொஞ்சம் குறைப்பதற்கு இக்கணம் சேர்ந்து வந்தோம். யாம் இக்கணம் சேர்ந்து வந்தோம். வாதம் செய்வதும் வாதில் வெல்வதும் காதல் இல்லை என்போம். அது காதல் இல்லை என்போம். வாதம் செய்வதும் வாதில் வெல்லுவதும் காதல் இல்லை என்போம். அது காதல் இல்லை என்போம். காதல் வரையினிலே, காதல் வரையினிலே, சாதல் வரையினிலே காதல் செய்வதற்கு, காதல் வரையினிலே காதல் செய்வதற்கு கலங்கள் உள்ளது என்போம். எங்கும் கலங்கள் உள்ளது. இயற்கையை காதலித்த, இயற்கையை காதலித்த சங்க தமிழ் வாழ்வை இன்று மீட்க வந்து, இயற்கையை காதலித்த சங்க தமிழ் வாழ்வை இன்று மீட்க வந்தோம். நாம் இன்று மீட்க வந்தோம். செயற்கை நெறி போக்கி, செயற்கை நெறி போக்கி செய்யும் நல்வாழ்க்கை நமக்கு உரியதென்போம். யாம் நமக்கு உரியது. முயற்சி செய்வோர்க்கு 6 பெரும் துறையில், முயற்சி செய்வோர்க்கு 6 பெரும் துறையில் காதலிக்க வாய்ப்புள்ளது. இயற்கையை பாட வந்தோம். யாம் இயற்கையை பாட வந்தோம்.
தமிழின் பெருமையுடன் தமிழின் பெருமையுடன் அனைத்து மாண்புடனும் இயற்கை பேரழகி, தாயெனும் தனியழகி, கரைகாணா கடலழகி, சிலையான மலையழகி, வடிவான வயலழகி, மாண்புடை மனையழகி, 6 பெரும் தலைப்பில் அருங்கவிஞர் வரவுள்ளார். 6 பெரும் தலைப்பில் அருங்கவிஞர் வரவுள்ளார். அன்புடன் வாழ்த்துகிறேன், பேரன்பு வாழ்த்து. இயற்கையை காதலித்த தங்க தமிழ் வாழ்வை இன்று மீட்க வந்தோம், யாம் இன்று மீட்க வந்தோம். இயற்கையை காதலித்த சங்க தமிழ் வாழ்வை இன்று மீட்க வந்தோம், யாம் இன்று மீட்க வந்தோம். காதல் பெருவெளியில் கவிதை இசைக்க வந்தோம், கனவு பெருவெளியில் கானம் பாட வந்தோம். காதலில் தோற்றவர்கள் கவிதைகள் பாட உள்ளோம், காதலில் வென்றவரோ கவிதை கேட்க உள்ளோம். காதல் பெருவெளியில் கவிதை இசை முதலில் வருகிறார் எங்கள் அன்புக்குரிய கவிஞர் விஜயலட்சுமி. இயற்கை பேரழகி எனும் பாடுதற்கு விஜயலட்சுமி தான் இங்கே விருப்பமுடன் வந்துள்ளார். கல்லீரல் ஆராய்ச்சியின் நிர்வாக உதவியாளராய் இருந்து கொண்டிருக்கும் அவர் 15 வருடங்களாக தன்னார்வ பணியேற்று தமிழ் ஆசிரியராகவும் கோலோச்சி கொண்டிருக்கிறார். இங்கிலாந்து குழந்தைகளுக்கு தமிழையும் மொழியையும் நடைமுறைப்படுத்துகிற நல்லதொரு கவிஞர். பிரித்தானிய வானொலியில் நிகழ்ச்சிகளை தொகுத்திணைக்கும் உண்மையான தொகுப்பாளர், பட்டிமன்ற பேச்சாளர், தமிழ் இதழின் ஆசிரியர், பிரான்ஸ் வெராயோல் கல நிகழ்ச்சியின் முக்கிய தொகுப்பாளர். அந்த நிகழ்ச்சி ஒன்றில் அவரை முன்பே நான் கண்டது. விஜயலட்சுமி திருஞானராஜா இயற்கை பேரழகி குறித்து என்ன பாட உள்ளார்? யாரை காதலித்து இடை சிறுத்து வனப்பில் அழகாயிருக்கும் பெண்களையே காதலித்த இலக்கியங்கள் நடுவினிலே இயற்கையை பாட வந்தார். காதல் பெருவெளியில் ஒட்டி கிடக்கின்ற இயற்கை பேரழகி எத்தனை விதமாக தன்னழகை காட்டுகிறது. வானவில்லாக, வானவெளியாக, கருப்பு மேகமாக, வேறுபாடின்றி பொழியும் மழையாக, எத்தனை அழகினிலே இயற்கை பேரழகி நம்மை இசைவிக்க தூண்டுகிறார். எத்தனை வடிவினிலே அவள் நம்மை மகிழ்விக்க இருக்கின்றாள் என்ற செய்தியெல்லாம் விஜயலட்சுமி இங்கே உரைக்க வருகின்றார். காதல் பெருவெளியில் இயற்கை பேரழகியின் இடத்தை இப்பொழுது கவிதை பெருவெளியில் வழங்க வருகிறார் விஜயலட்சுமி. பாருங்கள் அம்மா, இயற்கை பேரழகியை காதலிக்கும் வழிகளை. கவியரங்க சபையினர் அனைவருக்கும் என் தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அழகான உலக தமிழோசைக்கு ஓர் தமிழ் இயலனின் ஓசையும் இங்கே பெருமிதமாய் அமைந்தது இந்த சபையினிலே. ஐயா, உங்களுடைய அறிமுகமும் மிகச் சிறப்பாக அமைந்தது. உங்களுக்கும் முதற் பரிசை மிக பெரிய ஆரவாரத்தோடு அன்பாக பரிசளிக்கின்றோம். அறிமுக உரையும் அவ்வளவு அற்புதமாக இருந்தது. உங்களுடைய இருப்பிடம் உலக தமிழோசைக்கான ஒரு மிகப்பெரிய வரமாய் அமைந்தது. உங்களுடைய ஒவ்வொரு உச்சரிப்பும் தமிழுக்கான ஒரு ஓசை, இந்த உலக தமிழோசைக்கான ஒரு ஓசை. நன்றி ஐயா உங்களுடைய வரவேற்பிற்கு. இயற்கை பேரழகியோடு இணைந்திருக்கும் விஜயலட்சுமியின் கவிதை இதோ உங்களுக்காக. காதற் பெருவழியில் கலை ஓவிய மெல்லிடையே, காட்சிகளின் பெருவழியே, அண்ட பிரம்மாண்ட பேரண்ட பெருஞ்சுடரே, பேரழகின் பொக்கிஷ உணர்வே, காடுமலை கானக வனமெல்லாம் நேசக்கரம் நீட்டிய நேயமே, நீள்வான கடல் அனைத்தும் ஒட்டிய இரட்டை பிறவிகளாய் தொடுகரை தொடும் தூவானமே, ஆகாய மேக கூட்டமெல்லாம் பேரழகிகளின் முதிர்ச்சியின் இளமையாய், பசுமை வனப்பில் காலத்தை வென்ற காரிகையே, அந்திவான நிலவெல்லாம் ஆற்றங்கரை நீரோடையில் அவதரித்த சுடரொளியாய் பூமி பந்தின் பேரொளியே, விண்ணின் விழாக்கோளம் விடை கொடுக்கும் தோரண ஆரவாரமாய், ஆர்ப்பாட்ட கோலாகலமாய், எப்போதும் மினுமினுப்பாய், இயற்கை பேரழகியே, காணலில்லாத கண்கவர் வனப்பே,
காற்றே சுவாச இருப்பாய், கடல் வழி தொடுவானமாய், பூமி பந்தின் உயிர் ஒளியாய், மரங்களின் பயிர் வளர்ப்பாய், புல்லின் தரை விரிப்பும் உன் பூரிப்பின் வெள்ளை அருவியும், மலைகளின் கழிப்பில் மிரட்சியின் தொடராய், விழிவழி பெட்டகத்தின் நீட்சியாய், வண்ண மலர்களின் வண்ணத்தில் பூக்களின் வர்ண ஜாலவித்தையின் ரசக்கலவை உன்னோடு. ஆம், என் காதற் பெருவழியில் காந்த விழிமொழியால் ஈர்த்த பேரழகி எனும் இயற்கையே, இயற்கை பேரழகியே, பேரண்ட பிரபஞ்சத்தின் ஒரு துளியாய் பூமி பந்தை பிரகடனப்படுத்தியவளே, உன்னில் படிந்த உப்பும் ஈயமும் படிந்த தடம் சொல்லும் 200 கோடிகளுக்கு மேல் உன் வயது என்று. கல்லாய் மண்ணாய் நிலமாய் பாறையாய் மலையாய் காட்சியளிக்கும் பூமியே, உன் கருவறை மட்டும் இரும்பாய் இருக்கிறதாமே, பழுக்க காய்ச்சிய இரும்பு குழம்பாய் தகிக்கிறாயாமே உன் கருவறைக்குள். பறந்து விரிந்த வான வீதிகளில் பகலவனின் பவனியில் பாரெல்லாம் பாய்ந்தொழியாய் வீசுகையில் பசுமை காதற் கனைகளாய் தோற்றமாய் அமைந்ததால் மரகத புல் தரைகளில் காதல் மொழி பேசினாய் நிலப்பெண்ணிடமே. அந்த நிலப்பெண் தாங்கி நின்றதால் காட்டி காட்டி மறைத்துக் கொள்ளும் மனித நேயத்திற்குள் ஜீவாத்மாவாய் சேகரித்த சிதறல்களின் துளிகளை பரமாத்மாவாய் பாதுகாத்தான் நிலவின் ஒளியாய், இரவை காத்தான் தூய வைர சிதறல்களின் ஒளி பேழைகளாய், நட்சத்திர மினுமினுப்பு தோரணமாய். ஆம், காதல் பெருவழியில் இயற்கை ஒரு பிரம்மாண்ட பரந்த பேரையாய், எல்லையில்லா ஏகாந்த பெருவழிக்குள் ஒன்றுக்கும் ஒன்றாய் அரவணைத்து வாழும் காதல் பேரழகியே, இயற்கை என்னும் இதயஸ்வரமே. வானத்தின் கவிநயமும் பூமியின் அபிநயமும் இயற்கை பேரழகை உன்னிடம் உள்ளதடி. அக்கா குருவிகளும் தேன் சிட்டுக்களும் உன் படைப்பில் விடியலின் மௌனங்களை கலைத்ததாய், உணர முடியாத சந்தோஷத்தை பூமி வெளியில் உணர்த்தி வாழ்ந்தாய். இயற்கை பேரழகியே, நீ நிறைந்திருக்கும் பெருவழியில் எத்தனையாய் நிலைக்க வைத்தாய். எத்தனை வயதானாலும் உன்னில் உள்ள ஈர்ப்பு விசை மட்டும் அப்படியே. ஐம்பூதங்களின் ஆளுமை பேரண்ட காதற் பெருவழியில் கரை புரண்டோடிட காற்றாற்று வெள்ளமெல்லாம் அருவியாய் மலைமுகட்டில் அள்ளி தெளித்தாய். பருவங்கள் அத்தனையும் அழகாய் செதுக்கினாய். ஆம், ஆராய் வகுத்தாய். ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு பிரத்யேக காட்சியை வாசத்தை வைத்தாய். இங்கிலாந்து குளிர்கால காட்சியை இதோ உனக்காக. இளமாலை சூரியனின் செந்நிற மஞ்சள் இலைகளின் வர்ணஜாலம், காதல் தலையசைத்து காற்றோடு நிலம் தொடும் வீதிகள் எல்லாம் மஞ்சள் கம்பளத்தை விரித்த இலைகள். குளிர்களினுடைய வாசத்தை அறிவாயா நீ? அடர் நிற செர்ரி பழங்களின் பட்டை பொடியை கலந்த ரசவாச கொதிப்பு வாசம், சூடான வெள்ளை சர்க்கரை இனிப்பின் பாகுவின் உலர் திராட்சை வாசனமும், கம்பளி உடையணிந்த வாசமும் குளிரோடு இதம் சேர்க்கும் இங்கிலாந்து குளிர்காலத்தில். ஆம், அந்த மண் வாசமே எப்போதும் தனி சுகமாய். ஆம், வண்ண வண்ண பூக்களின் வரப்பிரசாதமாய். இயற்கை பேரழகியே, உன் சுவாச வாசத்தில் சொக்கித்தான் போய் கிடக்கின்றோம். உன் பேரழகில் என்னை திறங்கடித்து ரசிக்க வைக்கிறாய். எத்தனை கோடி உயிர்களை பெற்றாலும் என்றும் 16ஆய் இளமையாய் சுமந்து வாழும் என் பேரழகே, என் இயற்கை பேரழகியே. மலைக்காதலன் மேல் போர்வையாய் குளிர் போக்கும் மேக காதலியாய் இருக்க, உன் ஸ்பரிச உரசல்களில் பொழிந்த மலையெனும் நீராய் ஓடித்திரையும் சலங்கை கட்டிய பெண்ணாய் சத்தம் போட்டபடியே சரிகின்றாய். ஓங்கார தாண்டவ ஒளியாய் அருவியாய் வண்ண பூக்களின் வாசனையோடு எல்லோரும் இன்பமாய் வாழ உன் உடலை தானமாக்கும் இயற்கை பேரழகியே. உன் மேக கூந்தலின் ஈரத்தை காய வைக்கும் உலர்த்துவதில் உதிரும் ஈரங்கள் தான் மழையாய் பொழிந்தனவோ? மழை துளி தந்த நீர்க்குமிழிகளின் பள்ளங்கள் ஏரி குளங்களாய், கடலலைகளின் காதல் ஓவியத்தை பல மலைகளின் மடுப்பிகளில் பசுமை சேலைகளின் சோலையாய் வசப்படுத்தினாய். உன் செம்மண் பிரவாகம் வெட்கத்தின் பூரிப்பு. அத்தனை அழகையும் கண்டு ரசித்த நாம் அவளின் அழகை சிதைத்துக் கொண்டுதான் உள்ளோம். காதல் பெருவழியில் பல தேவைகளை எடுத்துக்கொண்டு பேராசை பெருவழியில் இயற்கை பேரழகியை சுயநல தேவைக்காக சுரண்டி எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றோம். மரத்தை அறுவடை செய்த நாம் சூட்டின் பிரளயத்தை மரம் தாங்கிய வேரை மறந்து வெட்டினோம். எத்தனை வகை நீர் வனப்பில் பூமியில் சூழ்ந்தாலும்
மரமில்லா வேரில்லா பூமிக்குள் கொதிக்கும் இரும்பு குழம்பு குளிர்விக்க எத்தனை கோடி கடல்களாலும் இயலாது. மரம் செய்யும் வரத்தை நாம் மறந்தோம். என் சுவாச தேடலுக்கு உதவாத உயிரில்லா கட்டட தேடல்களில் மினுமினுப்பு. பாலைவனத்தில் கட்ட வேண்டிய வானுயர கட்டிடங்களை எல்லாம் விளைநிலத்தில் கட்டி கொண்டு உயிர் நீக்க வைத்து செப்படித்து சிகரம் வரை தொட வைக்கின்றது. மரம் என்றும் ஜீவிதமாய், மரக்கதவு காற்றடைப்பாய். மரம் தரும் ஜீவிதத்தை எத்தனை அலங்கார மரக்கதவுகளும் தருவதில்லை. வான்லாவிய அளந்து நின்றாலும் உயர் தூக்கி சீர்தூக்கி செப்பனிட்டு கட்டிய கட்டிடங்கள் எல்லாம் விளைநிலத்திற்குள் என்றும் ஓர் இடுகாட்டு பெட்டகங்களாய். இயற்கை பேரழகிய தேவைக்கு சுவாசித்து அவளை மனநிலையை மட்டுமா பூமியின் வனப்பினிலே ஆயுதம் கொண்டு ஆழ்துளை செய்யும் அவளை அக்கக்காக பேராக செய்வதும் நியாயமா? குணவதியின் சகிப்புத்தன்மையை சாகடிக்க வைத்த கொடுமைகளின் கூட்டத்திற்காய் இயற்கை சீற்றங்களை வரமாய் பெற்றது. இட்டது விளைந்தது என் மனிதா. காதற் பெருவழியில் இயற்கை பேரழகியை காதலி காதலி காதலி, மன உடம்பு வலிக்காமல் காதலி. இத்தனை வழி கொடுத்தும் உனக்காக தன்னை தந்தவள், அத்தனை சுகங்களையும் அள்ளி கொடுத்த அந்த பேரழகியை உன் பேரின்பம் கொண்டு அரவணைத்து கொள். அவள் உன்னை உயர்த்துவாள். உன் வம்ச சுவாசத்திற்காகவும் வரமாய் வந்து வலம் வருவாள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அருமையான கவிதை, விஜயலட்சுமியினுடைய கவிதை. வளர்மதி பாரத் கவிஞர் அம்மா அவர்கள் என்ன நினைத்தார்களோ அந்த திசையில் கவியரங்கம் பயணிக்க தொடங்கி இருக்கிறது. அவரின் கனவு தலைப்பு தான் இது. தலைப்புகளை தந்தவன் நான் என்றாலும் அதற்கான சிந்தனை விதையை இட்டவர் அம்மா வளர்மதி பாரத் அவர்கள். விஜயலட்சுமி அவருடைய ஒலிப்பில் அவர் ஏன் வானொலியில் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். வானொலி அறிவிப்பாளராக ஆக வேண்டும் என்ற கனவுகள் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களுக்கு இருந்தால் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அவர் இருந்து சொல்லியிருக்கிறார். மின்சாரத்துறையை சார்ந்த எனக்கே ஊக்குவித்து கொஞ்சம் மின்னூட்டமும் தந்திருக்கிறார். என்னை பாராட்டுகிற வகையிலே பார்த்தேன். மிக அழகான படிமங்கள், ஆகாய வானம், நிலவு, பொழுதெங்கும் மின்னுகிற விண்மீன்கள் என்று அவர் கொண்டு வந்து சேர்த்த படிமங்கள் நம் விழிகளிலே இன்னும் நடமாடிக் கொண்டிருக்கிறது. அத்வைதத்தையும் துவதைக்கும் கூட இங்கே கவிதையிலே கொண்டு வந்து வானமும் நிலவும் பல ஆண்டுகளாய் காதலித்துக் கொண்டது. எத்தனை ஆண்டுகள் என்று அவர் ஒரு பட்டியலையும் தந்தார். இந்த இயற்கை பேரழகிக்கு 200 கோடி ஆண்டுகள் ஆகுதுதான். நற்றினை பாடல் ஒன்றில் பெயர் தெரியாத பெற்பார் புலவர் எழுதிய அந்த 10வது பாடல், படிக்காதவர்கள் படித்தறிய வேண்டிய பாடல். அண்ணாந்து ஏந்திய வனமுலை தளரிடும் என்று சொல்லுகிற அந்த பாடல் வரிகளை நினைவுபடுத்தின உங்கள் வரி. ஆனாலாவிய உயர்ந்து நிற்கிற கட்டிடங்கள் பாலை நிலத்திற்கு சொந்தமானவை, அவை ஏன் விளை நிலத்திற்கு வந்திருக்கின்றன? அறிவுபூர்வமான அழகிய கேள்வி ஒன்றை கவிதையின் ஊடாக அழகாக கேட்டு சென்றார். உடனடியாக எழுதுகிற சிந்தனைகள் அதனோடு உரைக்கிற தீர்வுகளுமாய் இயற்கையை பாதுகாக்க வேண்டிய தேவையை மிக அழகாக இன்றைய சூழலிய சிந்தனையோடு கொண்டு வந்து சேர்த்திருக்கிற கவிஞர் விஜயலட்சுமி அவர்களுக்கு கவியரங்க ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பாக வாழ்த்துகளும் வணக்கம். உங்களது கவிதைகள் பெருகட்டும், அவை நூல் வடிவில் வெளிவரட்டும், உலக தமிழோசைக்கு அது புகழ் தரட்டும். 2வது கவிஞர் மருத்துவர் வீரமணி. பட்டுக்கோட்டையிலிருந்து ஒலிக்கிறது இந்த குரல் என்ற ஒற்றை செய்தி போதும் வீரமணியை அறிமுகம். பட்டுக்கோட்டையிலிருந்து ஒலிக்கிறது இந்த கவிஞனின் குரல் என்ற ஒற்றை செய்தி போதும் வீரமணியை அறிமுகம் செய்ய தாயனும் தனி அழகியை பாட வருகிறார். மருத்துவர். இன்றைக்கு சமூகத்தில் நோய்கள் மிகுந்திருக்கிற காலத்தில் மருந்துகள் தேவைப்படுகின்றன, மருத்துவர்களும் தேவைப்படுகிறார்கள். மனிதர்களுக்கு வருகிற நோய்களை தீர்க்க லட்சக்கணக்கில் மருத்துவர்கள் இருக்கிறார். என் வள்ளுவ பாட்டன், என் வள்ளலார் பாட்டனும் பாடிய
பயிர்களை கண்ட போதெல்லாம், உயிர்களை கண்ட போதெல்லாம் மருத்துவம் பார்க்க விரும்புகிற உயிர்நேய மருத்துவத்துறைக்குரியவர் எங்கள் கவிஞர் வீரமணி. தனது பணியின் ஊடாக அந்த ஒழுங்குமுறைப்படுத்துகிற செய்திகளை எல்லாம் எடுத்து செல்கிற மருத்துவர்கள் சங்கத்தின் மாநில தலைவராக இருக்கிறார். அவரை ஏன் இந்த கவிதையை பாட தேர்ந்தெடுத்திருக்கிறார்? ஒருங்கிணைப்பாளர்கள் என்றால் அவர் இயற்கை வழிபாட்டிலும் மரபு வழி வழிபாட்டிலும் நம்பிக்கை உள்ள நல்ல மனிதர். இடதுசாரி திராவிட முற்போக்கு சிந்தனைகளிலே இருக்கிற அவர் அன்பே சிவம் என்று சொல்ல வருகிறார். இந்த கவியரங்கில் 2 பேருக்கு உயிர்ப்பு இருக்கிறது, 6 பேர் கவிதைகளிலும் உயிர்ப்பு இருக்கிறது என்றால் தாயும் மனைவி இங்கே வர இருக்கிறார்கள். தாய் எனும் தனி அழகு. இந்த உலகத்தில் நாம் பாடி முடித்துவிட முடியாத ஒரு பாடுபொருள் இருக்கிறது என்றால் முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்த அந்த தாய் எனும் பேரழகி பாட இதோ கவிஞர் மருத்துவர் வீரமணி அவர்கள் வருகிறார். பாருங்கள் கவிஞரை. இணைந்திட்டோம் தாய் தமிழால் இணையத்தில் கேட்கிறது தமிழோசை. இயல் தமிழன் தலைமையிலே இசைத்தமிழில் கவியரங்கம். இதயத்தால் என் முதல் வணக்கம், இதுதானே நம் வழக்கம். இதயத்தால் என் முதல் வணக்கம், இதுதானே நம் வழக்கம். காதர் பெருவெளியில் காண்பதெல்லாம் பேரழகு. காமத்தை கழித்து விட்டால் கடைசியிலே எஞ்சுவது தாய்மை எனும் தனியழகு. தாய் என்றும் தனியழகி, கடைசியிலே எஞ்சுவது தாய்மை என்னும் தனி அழகு. தாய் என்றும் தனி அழகி. எந்தாயின் கதை போல எத்தனையோ தாய்க்கதைகள் எண்ணிவிட முடியாது, எழுதினாலும் தீராது. ஒவ்வொன்றாய் சொல்வதென்றால் ஒரு யுகம்தான் போதாது. பனிக்குடம் சுமப்பதையே பணியாக ஏற்றவளோ, கொல்லிக்குடமுடைக்க ஒரு பிள்ளை, கூடி விளையாட ஒரு பிள்ளை, அத்தையை போல் ஒரு பிள்ளை, அம்மானை போல் ஒரு பிள்ளை, காலன் அழைக்கும் காலத்தில் கட்டி புரண்டுகள ஒரு பிள்ளை, கண்ணீர் வடிக்க ஒரு பிள்ளை என அரைக்கல பிள்ளைகளை அடுத்தெடுத்து பெற்றெடுத்தால் அல்ல அல்ல குறையவில்லை அச்சைய பாத்திரமாய் அவள் சொரியும் அன்பு மட்டும். அல்ல அல்ல குறையவில்லை அச்சைய பாத்திரமாய் அவள் சொரியும் அன்பு மட்டும். அடைகாக்கும் பறவையை போல் அடைமலையில் குளிர்பனியில் கொடும்பயிலில் ஆரித்தாயின் மரபணு பிசகாமல் ஆறத் தழுவி வளர்த்தெடுத்தால் சிறகு முளைத்த பின்னே இறை தேடி பறந்தனவாம். இறை தேடும் மயக்கத்தில் பெற்ற இறைவனையே மறந்தனவாம். தனியாக தவிக்க விட்டு போன போதும் தாய்க்குருவி சொல்கிறது தன் குஞ்சு பொன் குஞ்சு. தனியாக தவிக்க விட்டு போன போதும் தாய்க்குருவி சொல்கிறது தன் குஞ்சு பொன் குஞ்சு. கடலளவு ஆசைகளை கருவாட்டு கூடைக்குள் கழுத்தோடிய சுமந்து வரும் கடற்கரையின் தாயொருத்தி கடைத்தெருவில் கால்வலிக்க சுற்றி இளைந்து கருவாடு கருவாடு என குவிவிற்று காலியான பின்னரும் கணக்கிறது கூடை. கருவாடு கருவாடு என கால் கூவி விற்று காலியான பின்னரும் கணக்கிறது கூடை. எட்டி பார்த்தால் கந்துவட்டி கடங்காரன் காத்திருக்கிறான் வாசலிலே. எட்டி பார்த்தால் கந்துவட்டி கடங்காரன் காத்திருக்கிறான் வாசலிலே. தொடர்வண்டி பயணத்தில் தொடர்ச்சியாக பார்க்கின்றேன் இடர்பட்ட கைம்பெண்ணோடு இடிபடுகிறது பழக்கூடை. இடர்பட்ட கைம்பெண்ணோடு இடிபடுகிறது பழக்கூடை. அவள் சும்மா அடுப்பில் சுருட்டி வைத்த கனவுகள் சுடுகாடு போனாலும் சுழன்றடிக்கும் காற்றில் சாம்பலாய் மிதக்கிறது. அவள் சும்மா அடுப்பில் சுருட்டி வைத்த கனவுகள் சுடுகாடு போனாலும் சுழன்றடிக்கும் காற்றில் சாம்பலாய் மிதக்கிறது. விடிவதற்குள் எழுந்து வந்து வீட்டு அழைப்பு மணி பொத்தானை விட்டு விட்டு அழுத்துகிற வேலைக்கார அம்மா. சமையலறை மிச்ச மீதிகளால் நிறைகின்ற உன் சாப்பாட்டு பாத்திரத்தை திறந்து பார்த்தால் சாம்பாரில் மிதக்கிறது மீன். உன் சாப்பாடு பாத்திரத்தை திறந்து பார்த்தால் சாம்பாரில் மிதக்கிறது மீன். அகத்தின் கவலைகளை முகத்தில் புன்னகையாய் உதிர்க்கும் மாயவித்த காரியவள். அகத்தின் கவலைகளை முகத்தில் புன்னகையாய் உதிர்க்கும்
மாயவித்தை காரியவள் விடிவதற்குள் எழுது வந்து வீட்டுமணி பொத்தானை விட்டு விட்டு அழுத்துகிற வேலைக்கார அம்மா உனக்கு மட்டும் விடியலையே. மாறி கழிகின்ற மார்கழியின் வருகைக்காய் கார்முடியின் கார்த்திகையின் நாட்களை எண்ணுகிறாள். அடுப்படியில் இடுப்பொடிய சமைக்கின்ற படுகை நில தாயொருத்தி. வாழை மரம் எரிந்த கதை வளப்பொழிந்து போனாலும் பத்தினியாய் நாள்தோறும் பற்றி எரிய விட்டால் அடுப்பை. வாழை மரம் எரிந்த கதை வழக்கொழிந்து போனாலும் பத்தினியாய் நாள்தோறும் பற்றி எரிய விட்டால் அடுப்பை. ஈரக்கொலை காய காய ஈர நெஞ்சு காரி ஊதி அடுப்பெரித்து உலையை வேகவித்து உலைவசியை கொன்று போட்டாள். புகை சூழ்ந்து புதையுண்ட அவள் கதையை கேட்டால் பகை கொண்ட பாதகரும் பதறி அழுதிடுவார். கண்ணீர் பெருக்கிற்கு காரணங்கள் தேவையில்லை. தாய் இடையூறு இல்லாமல் இரவில் பெய்யும் மழை. இடையூறு இல்லாமல் இரவில் பெய்யும் மழை. திசை காட்டும் விண்மீன் தெரியாத கடலில் திசை காட்டும் விண்மீன். தாயிருக்க பயமேன் என்று தாங்கி பிடிக்குமடி. தாயிருக்க பயமேன் என்று தாங்கி பிடிக்குமடி. அடுத்த பிறப்பென்று அறிவுக்கு எட்டியவரை அவனியிலே ஏதுமில்லை. அடுத்த பிறப்பென்று அறிவுக்கு எட்டியவரை அவனியிலே ஏதுமில்லை. இயற்கைக்கு முரணாக இன்னுமொரு பிறப்பெடுத்தால் இருக்க வேண்டும் தாயாய் தாயே இம்முறையும் நீயே. இயற்கைக்கு முரணாக இன்னுமொரு பிறப்பெடுத்தால் இருக்க வேண்டும் தாயாய் தாயே இம்முறையும் நீயே. நன்றி, வணக்கம். அருமையான கவிதை. எதிர்பார்த்ததை போலவே தாயை குறித்து பாடுகிற போது அங்கே விருத்தப்பா வந்து சேர்ந்து அழகான விருத்தத்தில் அருமையான கவிதை தந்த கவிஞர் மருத்துவர் வீரமணிக்கு கவியரங்கத்தின் சார்பால் நல்வாழ்த்து. காமத்தை கழித்து விட்டால் எஞ்சுவது எது என்ற விடைக்கு தாயை கொண்டு வந்து அழகான ஒரு கணக்கு விடுவி அருமையாய் தந்து சென்றார் தனது கவிதை பெருவழியில் எங்கள் வீரமணி. ஒவ்வொன்றாய் உரைப்பதற்கு தாயை குறித்து ஒவ்வொன்றாய் உரைப்பதற்கு ஒரு யுகம் போதார். என்ன வரிகள் ஐயா, அருமையான வரிகள், அந்த அற்புத வரிகள் சொல். பனிக்குடம் சுமக்கின்ற பணியை வைத்திருந்தார். அழகான சொல்லார். பனிக்குடம் சுமக்கின்ற பணியை நீ வைத்திருந்தாய் என்று அழகாக சொன்னீர். தும்மாடு எங்கள் கண்களுக்கு வந்து இறங்கி செவிகளின் வழியாய் கண்களில் நிறைந்து நிற்க ஈர விரகரிக்க அவள் பட்ட பாட்டினை உங்கள் கவிதை வழி இன்றும் நினைக்க. பகை கொண்ட நெஞ்சமெல்லாம் பதவி அழும் என்ற ஒற்றை வரி போதும் தாயின் சிறப்புரைக்க. பகை கொண்ட நெஞ்சமும் பதைத்து அழும் என்ற அழகாக சொன்னீர்கள். எப்படி இருக்கிறது கைப்பொருள் அந்த உதவை தாயாய் இருக்கிற போது மிக அழகான வரி ஒன்றை எழுதினீர்கள். அவர்கள் கைம்பெண்ணோடு இடிபடுகிறது பழக்கூடை என்றவர். அம்மா கவிஞர் உங்களை அறிமுகப்படுத்துகிற போது சொன்ன செய்திகள் நினைவுக்கு வருகின்றன. அழகாக சொன்னீர்கள். அருமையாய் பதிவு செய்து தாயெனும் அந்த பேரழகியை நீங்கள் எங்கள் தனி அழகியை அழகான கவிதையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கும் மருத்துவரே, கவிஞரே, உங்களுக்கு மகிழ்வான எவ்வணக்கம். நிறைவாக கவிதை தந்த உங்களை நாம் போற்றுகிறோம். அடுத்ததாக கவிஞர் முத்துசாமி, கரைகாணா கடல். சேலம் மாவட்டம் தாரமங்கலத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது இந்த கவிதை குரல். நான் நன்றி சொல்லும் ஊர்களின் பட்டியலில் தாரமங்கலம் தரமாய் இருக்கிறது. ஏனென்றால் மேட்டூரில் செந்தமிழ் கோப்பேனாவால் வளர்க்கப்பட்டவர். எனக்கு தாரமங்கலம் வேலுவும் தெரியும். அவருடைய மகன் அண்மையில் இயற்கை அடைந்த செந்திலையும் தெரியும். தாரை குமாரவேலையும் தெரியும். அவர்களால் பலமுறை பட்டிமன்ற மேடைகளை நான் ஏறி இருக்கிறேன். அந்த ஊரில் இருந்து முத்துசாமி வருகிறார். பட்டங்கள் பெற்றிருக்கிறார், சட்டங்கள் கற்றிருக்கிறார். கல்வி பணியில் 40 ஆண்டுகள் பணி செய்து
விருது பல பெற்றவர் இப்பொழுது வியக்க வைக்கும் கவிதை சொன்ன கரைகாணா கடலடியை படம் பிடிக்க வருகின்றார். படைப்பாளர் பேரவையின் இணை செயலராக, ஓமலூர் தமிழ்ச்சங்க தலைவராக, தாரமங்கல தமிழ்ச்சங்க செயலாளராக இருக்கிற எங்கள் ஐயா கடலை படம் பிடிக்க கவிதை கருவி கொண்டு வந்திருக்க. உலக பாவலர் தமிழன்னை பேரவையின் சங்க புலவர் விருது பெற்ற எங்கள் கவி பல்வேறு மேடைகளை, பட்டிமன்றம், கவியரங்கம் என கண்டு வளர்ந்திருக்கும் எங்கள் முத்துசாமி இதுவரையில் மரபு கவி நூல்களை எல்லாம் எழுதி மகிழ்ந்தார். புத்தகம் சுமக்கும் பூக்கள், மகரந்தம் தேடும் மலர்கள் என்னும் 2 நூல்களை தந்தவரின் அடுத்த நூலில் முதலில் இடம்பெறப் போகிற கவிதை கலானா கடல். வாருங்கள் முத்துசாமி ஐயா, பாருங்கள் கடல் குறித்த சிறந்த கவிதை. உலக தமிழோசை கவியரங்கத்துக்கு அடித்தளமாக இருந்து எங்களை எல்லாம் அலங்கார பொம்மைகளாக ஆட்சி கொண்டு வந்திருக்கின்ற வளர்மதி அம்மா அவர்களுக்கும், விஜயலட்சுமி அவர்களுக்கும், மகராசன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வரவேற்புரை நிகழ்ச்சிய பிரேமா மகள் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தாரமங்கலத்தை சொல்கின்ற போது அவர் ஒரே ஒன்றுதான் எனக்கு வருது. இந்த தாரமங்கலம் உலகமெல்லாம் இன்று பெயர் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது எங்கள் குலம் செய்த தவம் அல்ல, இந்த நிலம் செய்த தவம், தாரமங்கலம் நிலம் செய்த தவம் என்று கூறி கவியரங்கத்துக்குள் நுழைகின்றேன். தமிழ்தாய் வாழ்த்து. அன்னி தமிழே அமுதான ஊற்றேனி, அன்னி தமிழே அமுதான ஊற்றேனி, என்னை வளர்த்து நல் இன்பம் வழங்கிட உன்னை துதித்தேன் உலகில் நடத்துவாய் கண்ணை இமபோல காத்து. தலைவர் வணக்கம். உலக தமிழோசை உருவாக்கும் அறிவோசை, உலக தமிழோசை உருவாக்கும் அறிவோசை, அழகின் மணியோசை ஆர்ப்பரிக்கும் கடலோசை, தலைமை தமிழ் இமயன் தமிழ் இயலன், தமிழ் இமயன் தமிழ் இயலன் தாங்குகின்ற வளமை கவியரங்கை வணங்கி நானும் மகிழ்கின்றேன். அவை வணக்கம். இங்கிலாந்து நாட்டின் இனியினர் கவிஞர் தங்கமான மனத்தால் தமிழ் கீதம் இசைப்பவர், துங்கராக விளங்கி தூய நெஞ்சை பெற்ற மங்களத்தை படைக்கும் மகராசன் வாழி. பாரோர் கேட்டிடவே பார்த்தவர்கள் வியத்திடவே, பாரோர் கேட்டிடவே பார்த்தவர்கள் ஒழித்திடவே, சீரார் கவியரங்கை சிறப்பிக்க வந்தோருக்கு, கார்சூல் மேகம் போல் கைத்தட்ட வந்தவருக்கும், ஆர்க்கும் மணிவணக்கம் அரங்கினுள்ளே அனைவருக்கும். தலைப்பு காதர் பெருவழியில் கரைகாணா கடல் அழகி. இந்த தலைப்பை வைத்தே நான் கவிதை எழுதுகின்றேன். காதர் பெருவழியில் கரைகாணா கடல் அழகி, மோதர் போக்கரியா முத்தார உடல் அழகி, ஏதம் புடைசூழ ஏக்கத்தில் வடிவழகி, ஏதம் புடைசூழ ஏக்கத்தில் வடிவழகி, நாதம் எழுப்புகின்ற நாட்டியத்தின் கொடியழகி, நீல நிறத்தினிலே நீலுடையை தரித்து வந்து, நீல நிறத்தினிலே நீலுடையை தரித்து வந்து, கோல முகம் காட்டிய கொழுவிற்கு மதிபோல ஆழம் விழுதனைய அலைக்கலைகள் சேர்ந்திருக்க, ஆழம் விழுதனைய அலைக்கைகள் சேர்ந்திருக்க, ஓலம் விடுகின்ற ஒய்யார கடல் அழகி. கையலை கண்ணாக்கி கனிமூத்தை பல்லாக்கி, துயிலும் சங்கையே தூய நல்ல கழுத்தாக்கி, மயிலை நிறமாக்கி மரகதத்தை ஒளியாக்கி, வயலை வாழ்விக்க வந்தவள்தான் கடல் அழகி. உயிர்கள் வாழ்வதற்கும் ஒவ்வொரு நொடி பொழுதும், பயிர்கள் வளர்வதற்கு பாசமுடன் உதிரத்தை, கயிறு இல்லாமல் கட்டியதை மேலனுப்பி, கயிறு இல்லாமல் கட்டியதை மேலனுப்பி, வயிறு நிறைவதற்கே வான்மலையை ஈந்திடுவாள். ஐவரில் இவள்தானே அருநீரில் பேரழகி, ஐவரில் இவள்தானே அருநீரில் பேரழகி, கைமாறு கருதாமல் காக்கின்ற தேவதைதான். பொய்யோ இவளிடத்தில் புகலிடமாய் கொள்ளாது, பொய்யோ இவளிடத்தில் புகலிடமாய் கொள்ளாது, மெய்யே இவள் வடிவம் மேனியுமே குறையாது. தன்னில் உயர்ந்தவனாம் தாரணியில் சிறந்தவனாம், தன்னில் உயர்ந்தவனாம் தாரணியில் சிறந்தவனாம், மண்ணில் உள்ளவரின் மணங்கவரும் வடிவழகனாம். கண்ணில் காண்கையில் கடுவெப்பம் தருபவனை, கண்ணில் காண்கையில் கடுவெப்பம் தருபவனை,
பண்ணில் பலவாறு பாடிட்டாள் கடல் அழகி. மையல் கொண்டிட்டால் மன்மதனாம் கதிர் மீது, மையல் கொண்டிட்டால் மன்மதனாம் கதிர் மீது, துய்யும் பொழுதினில் தூக்கத்தில் அவன் நினைவு. பைய விழித்திருந்து பாவிமகள் பார்க்கையிலே, பைய விழித்திருந்து பாவிமகள் பார்க்கையிலே கையை காட்டிவிட்டான், காதலன்றே நம்பிவிட்டார். ஆசை பார்வையில் அடிமனத்தை தொட்டுவிட்டு, ஆசை பார்வையில் அடிமனத்தை தொட்டுவிட்டு, பாசம் மிக்கவன் போல் பரிவாக பேசிவிட்டு, மோசம் செய்துவிட்ட மோகனனை நாடோறும் ஏசி தூட்டுகின்றால் இளவு காத்த கிளியாகி. யார் யாரோ ஆசைப்பட அனுமதியோ கேட்ட பின்பும், யார் யாரோ ஆசைப்பட அனுமதியோ கேட்ட பின்பும், பார் மீது உள்ளதெல்லாம் படையெடுத்து வந்த போதும், தேர் மீது வந்தவனோ தம்காதல் மறுத்ததாலே, தேர் மீது வந்தவனோ தம்காதல் மறுத்ததாலே நீரை வாரி தூற்றுகிறாள் நிர்கதியா அழைகின்றாள். மண்ணை வாரி தூத்துவாங்க, ஆனா இவன் மண்ணை தூத்தல, நீரை வாரி தூற்றுகின்றாள், நிர்கதியா அழைகின்றாள். பழுது நேர்ந்ததென்று பலகாலம் வருந்தியவள், பழுது நேர்ந்ததென்று பலகாலம் வருந்தியவள், அழுது புலம்பியவள் அமைதியுமே காணவில்லை. உழுது விதைப்பவனின் உடலெல்லாம் உப்பாகும், உழுது விதைப்பவனின் உடலெல்லாம் உப்பாகும், புழுதி சேர்ந்ததாலே பூ உப்பாய் இவள் உடம்பு. கரையோ காணவில்லை, கரையோ காணவில்லை, காதலிலே வெற்றி இல்லை, முறையிட்டும் கிடைக்கவில்லை, மறந்துவிட இயலவில்லை, திரையோ போடவில்லை, தீர்ப்பளிக்கு யாரும் இல்லை, குறையோ தீரவில்லை, குமிரி இவள் அழுகின்றாள். வண்ண கடல் அலைகி வடிவம் அதை மாற்றவில்லை, வண்ண கடல் அலைகி வடிவம் அதை மாற்றவில்லை, என்னும் எண்ணமதை என்னாலும் மறக்கவில்லை, கண்ணின் கடைவழியில், கண்ணின் கடைவழியில் கடுநீரோ நிற்கவில்லை. புண்ணியம் செய்திருந்தோம் பொறித்திட்டால் கடல் அலைகி. நாம புண்ணியம் செஞ்சதுனாலதான் கடல் இவ்வளவு பொறுமையா இருக்கிறா. புவியனைத்தும் சூழ்ந்து கொண்டு, புவியனை இறுதியாக அவையில் உள்ளோருக்கு நன்றியினை பாராட்டுகின்றேன். புவியனைத்தும் சூழ்ந்து கொண்டு புதுமை நல்கும் பறந்துபட்ட கடவுளிக்கும் படைத்தே நன்றி. உவகையுடன் உழைத்ததாலே உலகம் போற்ற உருவான அமைப்புக்கு உயர்வாய் நன்றி. கவியரங்க தலைமைக்கும் கொடுத்த நன்றி, கவி கேட்ட அனைவருக்கும் கனிவாய் நன்றி. நவரசங்கள் படைத்தோருக்கும் தந்தே நன்றி, நற்சுவையில் மூழ்கினோருக்கும் நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி ஐயா. முறையான கவியரங்கம், முறையான கவியரங்க முறையினை அன்பு முத்துசாமி அவர் அழகாக பின்பற்றினார். தமிழ் வாழ்த்து, தலைமை வாழ்த்து, அரங்க வாழ்த்து என சொல்லி அவர் கவிதை அழகாக தொடங்கியது. கோலம் இடுகின்ற ஓங்கார கடலடி, அழகான குறியீடு. ஒலி எழுப்பும் கடலுக்கு அழகான சொல்லாடல் அருமையாய் தந்தது. கடலில் நீர் எடுத்து மேகமாய் அதை மாற்றி மீண்டும் மழையாக்கி வானம் வழங்குகிற வித்தையினை அழகாக முத்துசாமி சொல்லி சென்றார். கடலில் இருக்கின்ற நீரை கயிறு கட்டி இழுத்து மீண்டும் நம் வயிறு நிரப்ப திரும்பி வருகிறது என்று வார்த்தையாடலில் மிக அழகாய் சொல்லி பார்க்கிறோம். 4 வரிக்கு ஒரு எதுகை, ஒரு இடத்திலும் மாற்றம். 4 வரிக்கு ஒரு எதுகை, அழகான ஆசிரியர் அருமையாய் சொல்லி சென்றார். அழகான ஒரு செய்தி மனதினிலே நிற்கிறது. காதலிலே தோல்வியுற்ற அந்த கரைகாணா கடலழகி நீரை வாரி தூற்றுகிறார். மண்வாரி தூற்றுவோரை நிலமெங்கும் பார்ப்பதுண்டு, இனி கடலை பார்க்கும் போது முத்துசாமியும் கண்முன் தெரிவார். காதலிலே தோல்வி அடைந்த அந்த கரைகாணா கடலழகி நீரை வாரி தூற்றுவதால் அழகான படிவம் ஒன்றை முத்துசாமி தந்து சென்றார். நல்ல கவிதை ஐயா, தொடர்ந்து எழுதுங்கள். நான் தொடக்கத்தில் சொன்னதை போல் புத்தகம் சுமக்கும் பூக்கள், மகரந்தம் தேடும் மலர்கள் என்பதை தொடர்ந்து வருகிற 3வது நூலில் இந்த கரைகாணா கடலழகி என்ற நூல் முதல் கவிதையாய் இடம்பெறட்டும் என்று வாழ்த்துக்களை சொல்லி முத்துசாமிக்கு மீண்டும் ஒருமுறை நமது நன்றியும் வணக்கம். அரங்கம் இப்பொழுது 4வது கவிஞரை நோக்கி நகர்ந்து வந்து முனைவர் சுந்தரமூர்த்தி. இவர் குரலும் பட்டுக்கோட்டையில் இருந்துதான் ஒலிக்கிறது.
பச்சையப்பன் கல்லூரியில் இருந்து ஒரு கவிதை குரல் வருகிறது என்று சொன்னார். அது இத்தையாக கேட்டிருக்கிறது. நானும் நீங்களும் மட்டுமல்ல, ஒரு 100 ஆண்டு காலமாக தமிழும் தமிழர்களும் பேரறிஞர் அண்ணா தொடங்கி நமது அன்பு கவிஞன் முத்துக்குமார் வரையிலே பச்சையப்பன் படிக்கட்டுகளும் பைந்தமிழை பாடுகிற இடத்திலிருந்து முனைவர் சுந்தரமூர்த்தியின் குரல் ஒலிக்கிறது. பேராசிரியரின் குரல் என்றால் பெருமைமிக்க குரல். எதை குறித்து பாட வந்தார்? சிலையான மலையழகி. சிலையான மலையழகி குறிஞ்சி நிலத்தின் தோற்றுவாயாக இருக்கின்ற அழகி குறித்து பாட வருகின்றார் எங்கள் சுந்தரமூர்த்தி. மலையிலே என்ன இருக்கும்? மலையிலே விலங்குகளும் யானைகளும் புலியும் நாம் கொண்டாடி தீர்க்கிற அருவியும் இருக்கும். ஆறல் நிரம்பிய கதையை குறுந்தொகையும் அக இலக்கியங்களும் பல 100 முறை பதிவு செய்திருக்கின்றன. 3 கவிதை நூல்களை எழுதியிருக்கிற சுந்தரமூர்த்திக்கு தெரியாததா என்ன? சிலையாக நிற்கிற அந்த மலையழகி, அவள் அசையாமல் இருக்கிறாள். நம்மையெல்லாம், கவிஞர்களை எல்லாம் பல ஆண்டுகளாக, 100 ஆண்டுகளாக அசைய வைத்துக் கொண்டிருக்கிறாள். சிலையான மலையழகி குறித்து பாட எங்களது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பச்சையப்பன் கல்லூரியின் தமிழ் பேராசிரியர் முனைவர் சுந்தரமூர்த்தியின் கவிதை இப்பொழுது உலக தமிழோசையில் ஒலிக்க இருக்கிறார். பாருங்களையா அன்பு நண்பர்களே, பச்சையப்பன் கல்லூரியில் நடக்கிற பல்வேறு நிகழ்வுகளில் வரலாறும் இருக்கும், தமிழும் இருக்கும். அருமையாய் மொழியை அழகாக வழங்குகிற பெரும்பேராசிரியர்கள் நிரம்பி இருக்கிற கல்லூரி. நண்பர்களே, இப்பொழுது முனைவர் சுந்தரமூர்த்தியின் கவிதை சிலையான மலையழகி வாருங்களையா. தலைவர் உள்ளிட்ட இந்த கவியரங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சிலையான மலையழகி. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் வெளியெறிந்து வானவரை அழைப்பார், கமன சித்தர் வந்து வந்து காய செத்தி விளைப்பார், தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும், முழங்குதிரை புனலருவி களங்கன முத்தாடும், முற்றம் எங்கும் பறந்து சிற்றிலை கொண்டோடும், கிழங்கு கிள்ளி தேனெடுத்து வளம்பாடி நடிப்போம், கிம்புரியின் கொம்படித்து வேம்புதினை இடிப்போம், கெழுங்குரங்கு தேமாவின் பழங்களை பந்தடிக்கும், தேனலர் செண்பக வாசம் வான் உலகில் வெடிக்கும், மலை எங்கள் மலை. என் பாட்டன் திரிகூட ராசப்ப கைலாயன் சொன்னதை விடவா நான் சொல்லிவிடப் போகின்றேன்? இருந்தாலும் முயற்சிக்கிறேன் ஐயா. சிலையான மலை அழகி. மலைகள் பூமியின் ஆச்சரிய குறிகள். மலைகள் பூமியின் ஆச்சரிய குறிகள். வான்வெளிக்கு கலங்கரை விளக்கங்கள் இந்த மலைகள். வான்வெளிக்கு கலங்கரை விளக்கங்கள் இந்த மலைகள். விண்வெளியை நோக்கி கேள்வி கேட்கும் பூமியின் ஆட்காட்டி விரல்கள் இந்த மலைகள். விண்வெளியை நோக்கி கேள்வி கேட்கும் பூமியின் ஆட்காட்டி விரல்கள் இந்த மலைகள். பூமியின் தேடல்கள் இந்த மலைகள். பூமியின் தேடல்கள் இந்த மலைகள். மலை தன்மானமிக்கது. மலை தன்மானமிக்கது. இதுவரை எவனுக்கும் தலை தாழ்த்தி வணங்கியதே இல்லை. ஒவ்வொரு மலைக்கும் மனிதனைப் போல் ஒவ்வொரு தனித்துவம் உண்டு. ஒவ்வொரு மலைக்கும் மனிதனைப் போல் ஒவ்வொரு தனித்துவம் உண்டு. சில மலைகள் பச்சை ஆடை அணிந்திருக்கும். சில மலைகள் பனிக்கட்டி ஆடை அணிந்திருக்கும். சில மலைகள் நிர்வாணமாய் நிற்கும். ஏனென்றால் தவம் என்று சொல்லும்.
சில மலைகள் நிர்வாணமாய் நிற்கும், ஏனென்றால் தவம் என்று சொல்லும். பூமியின் நாக்கு மலை, பூமியின் நாக்கு மலை தாகம் தாங்காமல் மலை மேகத்தை நக்கி தன் தாகத்தை தணிக்கிறது. பூமியின் நாக்கு மலை தாகம் தாங்காமல் மலை மேகத்தை நக்கி தன் தாகத்தை தணிக்கிறது. பூமி போட்டு வைத்த ஏணி மலை, பூமி போட்டு வைத்த ஏணி மலை, ஆன்மீக ஏணி மலை. அதில் ஏறிச் சென்றவன் அறிகிறான், அதில் ஏறிச் சென்றவன் அறிகிறான் பிரபஞ்சத்தில் தாமும் ஒரு துளிதான் என்று, பிரபஞ்சத்தில் தாமும் ஒரு துளிதான் என்று. பூமியின் விழுதுகள் மலைகள், பூமியின் விழுதுகள் மலைகள், அதை பிடித்தாடுகின்றன மேகங்கள். பூமியின் விழுதுகள் மலைகள், அதை பிடித்தாடுகின்றன மேகங்கள். அவ்விளையாட்டின் வேர்வை துளிகளே மழை, அவ்விளையாட்டின் வேர்வை துளிகளே மழை. மழை இல்லையேல் மழை இல்லை, மழை இல்லையேல் மழை இல்லை. பூமியின் கூந்தல் மலைகள், பூமியின் கூந்தல் மலைகள், அவற்றை காற்று தன் ஈர விரல்களால் கோதி விடுகின்றது, அவற்றை காற்று தன் ஈர விரல்களால் கோதி விடுகின்றது. வெண் மேகங்கள் மல்லிகை பூக்களாய் மலைகளில் படுகின்றன, வெண் மேகங்கள் மல்லிகை பூக்களாய் மலைகளில் படுகின்றன. கொண்டை போட்ட பெண் கொண்டையை சுற்றிய மல்லிகை பூக்களாய் மலர்களால் மலை அழகி, மலர்களால் மலை அழகி. மலை பெற்றெடுத்த குழந்தை அருவி, குழந்தை பெற்றெடுத்த அருவி பெற்றெடுத்த குழந்தை நீர்வீழ்ச்சி, நீர்வீழ்ச்சி பெற்றெடுத்த குழந்தை நதி. மலையின் பேத்தி நதி, மலை பெற்றெடுத்த குழந்தை அருவி, அருவி பெற்றெடுத்த குழந்தை நீர்வீழ்ச்சி, நீர்வீழ்ச்சி பெற்றெடுத்த குழந்தை நதி. மலையின் பேத்தி நதி, நதியின் பாட்டி மலை. இவர்கள் இல்லையேல் உயிர்களுக்கு ஏது நாடு, இவர்கள் இல்லையேல் உயிர்களுக்கு ஏது நாடு. மனிதனுக்கு ஆதியில் மனிதனுக்கு காதல் பிறந்த இடம் மலை, மனிதனுக்கு காதல் பிறந்த இடம் மலை. களவு காதல் வளர்ந்த இடம் மலை, களவு காதல் குறிஞ்சியில் களவு காதல் வளர்ந்த இடம் மலை. புணர்ச்சி என்பது செயற்கை அல்ல, புணர்ச்சி என்பது செயற்கை அல்ல, இயற்கை என்று மெய்ப்பித்த இயற்கை புணர்ச்சி எழுந்த இடம் இந்த மலை, இயற்கை புணர்ச்சி எழுந்த இடம் இந்த மலை. முருகனுக்கு குறிஞ்சி மலை தொட்டு 6 மலை, முருகனுக்கு குறிஞ்சி மலை தொட்டு 6 மலை. பாரிக்கு பரம்பு மலை, சிவனுக்கு அண்ணாமலை, ருத்ரனுக்கு கைலாய மலை. மலை 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 தமிழ் பண்பாட்டின் அடையாள சிலை இந்த மலை. முருகனுக்கு குறிஞ்சி மலை தொட்டு 6 மலை, பாரிக்கு பரம்பு மலை, சிவனுக்கு அண்ணாமலை, ருத்ரனுக்கு கைலாய மலை. மலை 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 தமிழ் பண்பாட்டின் அடையாள சிலை இந்த மலை. மலை இருக்கும் இடமெல்லாம் சிலை இருக்கும், சிலை இருக்கும் இடமெல்லாம் மலை இருக்கும். பெண்களின் மார்பகங்கள் மலைகள் என்று வர்ணித்தான் கம்பன் என்னும் என் பாட்டன். பெண்களின் மார்பகங்கள் மலைகள் என்று வர்ணித்தான் கம்பன் என் பாட்டன். அவன் பேரனாகிய நான் அடிவயிற்றில் கனன்ற அக்கினி குழம்பு வெடித்து எலும்பி தீமையை விரட்டும் பெண்களின் ஞான செருக்கு இந்த மலை என்பேன் யான். அவன் பேரனாகிய நான் அடிவயிற்றில் கனன்ற அக்கினி குழம்பு வெடித்து எலும்பி தீமையை விரட்டும் பெண்களின் ஞான செருக்கு இந்த மலை என்பேன் யான். சிலையான மலையழகி என தலைப்பு குடித்தேன், சிலையான மலையழகி என தலைப்பு குடித்தேன். ஆனால் இன்று அவள் விளையானால் கிரானைட் கற்களாய் இங்கு விளையாகிறாள், கிரானைட் கற்களாய் இங்கு விளையாகிறார். மனிதர்களிலும் சில மலைகள் உண்டு என் தோழர்களே, மனிதர்களிலும் சில மலைகள் உண்டு என் தோழர்களே. கவிதையின் மலை பாரதி என்பேன், தத்துவத்தின் மலை கார்ல் மார்க்ஸ் என்பேன், போராளிகளின் மலை
சேக்குவரா என்பேன். தமிழினத்தின் மலை வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்பேன். இசையின் மலை பாப் மார்லே என்பேன். சித்தர்களுக்கு மலை சிவன் என்பேன். ஆட்சியாளனுக்கு மலை ராஜராஜ சோழன் என்பேன். ஆன்மீகத்தின் கருணை மலை வள்ளலார் என்பேன். சிந்தனைக்கு மலை வள்ளுவன் என்பேன். உழைப்பின் மலை என் தந்தை சின்னக்கண்ணி என்பேன். என் தோழர்களே, உழைப்பின் மலை என் தந்தை சின்னக்கண்ணி என்பேன். நன்றி, வணக்கம் தோழர்களே. அருமையான கவிதை ஒன்றை பேராசிரியர் சுந்தரமூர்த்தி சிறப்பாக தந்து சென்றார். குற்றால குறவஞ்சியில் திரிகூடராசப்ப கவிராயன் வழங்கிய வரிகளோடு தொடங்கியது அவர் கவிதை. நான் மட்டும் முத்து விஜயரங்க சொக்கநாத தொண்டைமானாக இருந்திருந்தால் அவருக்கு அவர் இருந்து கொண்டிருக்கிற சென்னை அண்ணா நகரையே பரிசாக அளித்திருந்தேன். அழகான கவிதை. எத்தனை படிமங்கள். மலையை அவர் ஆச்சரியக்குறி என்றார், வினாக்குறி என்றார், அது ஏனி என்றார், அது எப்படியெல்லாம் இருக்கிறது என்ற படிமங்களை அழகாக கொண்டு வந்து சேர்த்து விட்டு சென்றார். மிக அருமையான கவிதை. காதல் பிறந்த இடம் மலை என்பதை தொல்காப்பியனை வைத்து சொல்லிவிட்டு சென்றார். களவு காதலும் யாமமும் கொண்டிருந்து கவிதையின் ஊடாய் இயற்கை புணர்ச்சியை அழகாக சொன்னார். முருகனுக்கு 6 மலை இருக்கிறது, மற்ற கடவுளரும் மலை வழிபாட்டுக்குரியவர்கள் என்ற செய்தியை சொல்லுகிற போது நிறைவாய் கவிதையில் எம் வெள்ளாளன் பிரபாகரனும் வந்து சென்றார். அங்கே வள்ளுவனும் வள்ளலாரும் வருகிற அந்த பட்டியலில் அவரது தந்தையை உழைப்பின் மலை என்று குறிப்பிட்ட அவரது நன்றி உணர்வுக்கு இந்த கவியரங்கம் வாழ்த்துக்களை சொல்லி வருகிறது. அழகான கவிதை. குறியீடுகளில் தொடங்கி உண்மைகளில் கொண்டு வந்து முடித்த உங்களது கவிதை நாங்கள் மலையை பார்க்கிற போதெல்லாம் எங்களது செவிகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கும் தன்மை நிரம்பியது. உங்களது பங்கேற்பு கவியரங்கை அடுத்த தரத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறது. உங்களுக்கு வாழ்த்துகள். அடுத்த கவிதை 5வதாக வடிவான வயலழகி அம்மா வளர்மதி பாரத். எவர் இந்த கவியரங்கின் தொடக்க நிலை சிந்தனையாக இருந்தாரோ அவர் இப்பொழுது பாட முடியும். வடிவான வயலழகி குறித்து யார் பாட முடியும்? பாடுவதற்கான தகுதி தஞ்சை நிலப்பரப்பில் இருந்து வந்தால் நன்றாக இருக்கும். ஆம், அவர் தஞ்சை மாவட்டத்தில் இருந்து பட்டுக்கோட்டையில் இருந்துதான் கணினி பொறியியல் பட்டதாரி, இன்று வணிக மேலாளராக இருக்கிறார். பல்வேறு இலக்கிய நிகழ்ச்சிகளில் அவரது கூர்மையான சிந்தனையை நான் செவிமடுத்து என் சிந்தனையில் நிரப்பிக் கொண்டேன். அடித்தட்டு மக்களை குறித்து மிக அழகாய் சிந்திக்கிற அண்மை கால படைப்பாளிகளில் கவிஞர் வளர்மதி பாரத்திற்கு சிறப்பிடம். பாரதி சுடர் யூடியூப் சேனலில் தொடங்கி உலக தமிழோசையின் நிறுவனராக இருந்து அன்னை அறக்கட்டளை வரையிலே இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு தொடர் இயக்கம் சார்ந்த படைப்பாளியின் குரல் இப்போது ஒலிக்க இருக்கிறது. வடிவான வயலழகி. மாத்தனமா என் முகம் வரல. காற்றினிலே காவிரி ஆற்றினிலே என்று கஜா புயல் குறித்த அவரது பாடலை சின்ன குயில் சித்ரா பாடியிருக்கிறார் என்கிற செய்தி ஒன்று போதாதா அவரது கவிதையின் உயரத்தை? தாய்மண்ணே உனக்காய் என்று இந்த பெருந்தொற்று காலத்திலும் ஒரு விழிப்புணர்வு பாடல் எழுதி அதையும் சித்ரா அம்மையாரை வைத்து பாட வைத்திருக்கிறார். பாரதி சுடரின் வழியாக பட்டுக்கோட்டையிலே இருக்கிற கிராமத்து எழுத்தாளர்களையும் லண்டனிலே இருக்கிற பேச்சாளர்களையும் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிற ஒரு கவிஞர் இன்றைய கவியரங்கில் நம்மையும் அவர்தான் நெருப்படுத்தி கொண்டிருக்கிறார். வடிவான வயலழகியை பாடுகிறார். அந்த வயல் இல்லை என்றால் எந்த பயலும் இல்லை என்று நான் ஒரு முறை எழுதி, வயல் இருப்பதால் தான் இந்த உயிராற்றலோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வேளாண்மை தோழர்கள் இருப்பதால் தான் இந்த மண்ணிலே தாளாண்மை நிற்கிறது என்று வள்ளுவ பாட்டன் பாடியிருக்கிறார். அவர்கள் இல்லை என்றால் எதுவும் இந்த உலகத்திலே இல்லை.
தானம் தவம் இரண்டும் தங்காது என்று எச்சரித்து விட்டு போன அந்த வடிவான வயல் அழகியை பாட எங்களது அருமைக்குரிய கவிஞர் தஞ்சை நிலத்திலிருந்து இன்று தண்டலிலிருந்து ஒலிக்கிறது வளர்மதி வாரத்தின் கவிதை குரல். பாருங்கள் அம்மா, வடிவான வயல் அழகியை எங்களுக்கு கவிதையின் வழியாக நிலைநிறுத்தி தாருங்கள். என்னன்னையின் பாதம் தொட்டு தமிழெண்ணை தனை வணங்கி, என்னன்னையின் பாதம் தொட்டு தமிழெண்ணை தனை வணங்கி, தமிழினம் போற்றோர் போற்றி எம்மினம் காப்போர் கரம் பற்றி அவள் புகழ் பாடி அவளருள் நாடி தலை வணங்குகிறேன் தமிழ் உலகுக்கு. வயலை குறித்து பாடுறதுக்கு எனக்கு விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்தங்கிற ஒரு பெருமையை விட எங்க அம்மா கூட போட்டி போட்டுக்கிட்டு வரப்பு வெட்டி காய்ச்ச கையால எழுதின கவிதை அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. இந்த நேரத்துல எங்க அம்மாவுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். விவசாயிகளை பத்தி முதல்ல பேசிட்டு அதுக்கப்புறம் அழகான வயல்களை பத்தி பேசலாம். உழவன் கணக்கு பார்த்தா உலக்கு மிஞ்சாது இருந்தும் படி இலக்கும் எங்க குல சாமிங்கதான். உழவன் கணக்கு பார்த்தா உலக்கு மிஞ்சாது இருந்தும் படி இலக்கும் எங்க குல சாமிங்கதான். காஞ்ச வயித்தோட கருதறுத்து அடிச்சிடுவான், சேர்த்த பூசிக்கிட்டு சந்தனத்தை கொடுத்திடுவான். கலப்ப குடிச்சோர கையெடுத்து கும்பிடுவோம், கணக்கு பார்க்காம கை கொடுத்து காத்திடுவோம். கலப்ப குடிச்சோர கையெடுத்து கும்பிடுவோம், கணக்கு பார்க்காம கை கொடுத்து காத்திடுவோம். உழைப்பாளை பத்தி பேசும்போது, பட்டதுக்கும் நட்டதுக்கும் பலனை கண்டதில்லை, அறுவடைக்கும் அடுப்படிக்கும் தூரம் குறைஞ்சதில்லை, கூலிக்கு மாரடிக்க குனிஞ்சா நிமிர்ந்ததில்லை, வெள்ளாம போட்டெடுக்க எங்க வேர்வை ஓஞ்சதில்லை. இப்ப வடிவான வயலழகிய பத்தி பேசலாம். வரப்பு வெட்டி ஏறு ஓட்டுன வயல் அழகு ஓரழகு, புல்லு வெட்டின காத்து வீசும் பொழுதழகு புது அழகு. நாத்து நட்ட சேத்து உடம்பு நங்கை அழகு பேரழகு, சலங்க கட்டின மாடு கூட்டின சக்கர வண்டி தேரழகு. ஆத்து தண்ணிய நாத்து தழுவ பாத்திருக்கும் பொழுதழகு, காத்திருந்து பூத்து வந்த கடலை கொள்ளை கலை அழகு. தெற்கு வடக்குல பாத்தி கட்டின தென்னந்தோப்பு தெவிட்டா அழகு, கிழக்கு வெளுக்க மடைய திறந்து உழைக்கும் வர்க்கம் உயர்ந்த அழகு. விழுந்த மலையில நனைஞ்ச மண்ணு விவசாயி தாய் அழகு, விளைஞ்ச நெல்லு சமைஞ்ச பொண்ணு வீட்டுக்கு இருக்கும் தனி அழகு. ஏரி கரையில மட மாத்தி போடையில ஓடி பாயும் நீரழகு, மார்கழி நிலவுல வீசும் காத்துல ஆடும் நெல்லு மணி கதிரழகு. சுருக்கு பையில இருப்பு வைக்கிற சுருங்க கிழவி சமையழகு, கருப்பு பொண்ணு கழுத்துல கிடக்கும் கருவமணி கண்ணுக்கழகு. நாட்டுப்புறத்துல ஊக்குவிக்கிற நரிக்குரத்தி நடையழகு, ஆத்துக்கரையில பூத்து கிடக்கிற அருகம்புல்லு அதன் அழகு. வைக்க போரும் வேப்ப மரமும் வளமான வீட்டழகு, தேக்கிய நீரும் தெளிவான தலைவனும் தரமான நாட்டழகு. கலப்பை பிடிக்கும் கால மனச கணக்கா சொல்லும் சங்கதி அழகு, குனிஞ்சு நிமிர்ந்து சாட செய்யும் குமரி கண்ணு கதை அழகு. கலப்பு தீக்க கட்டும் பாட்டு கிராம குயிலின் கனவழகு, கருது அடிச்ச நெல்லு சாக்கு களத்து மேட்டுல நிறைஞ்ச அழகு. கடலை ஆயையில கேட்ட கதையில பாட்டி வடக்கதை காக்கா கருப்பழகு, கடலை ஆயையில கேட்ட கதையில பாட்டி வடக்கதை காக்கா கருப்பழகு. வலையில் ஒழிஞ்சு தலைய காட்டும் வயலு தவளை வடிவழகு. மிஞ்சி இருக்கும் கஞ்சி கலையான் கொத்தி தின்னும் குருவி அழகு, மட்டை புடிச்சு கஞ்சி குடிச்ச நினப்ப சுமக்கும் நெஞ்சு அழகு. ஏத்த பாட்டும் ஆத்தா தாளாட்டும் கேட்ட கனமழகு, காத்து ஆட்டும் மேட்டு மரத்து சேலை தொட்டி சிறந்த அழகு. குளத்து கரையில குளிக்க வரையில கெண்ட கெடி காதல் அழகு, குளத்து கரையில குளிக்க வரையில கெண்ட கடி காதல் அழகு. மறைக்க நினைக்கையில மனசு தவிக்கையில வரும் வெக்கம் பேரழகு. கோழி கூவையில கூழுப்பான சுமக்கையில குமரி கொள்ளை அழகு, தங்கம் விளையும் பூமி தரும் தஞ்சை நெல்லு தனி அழகு. கொத்தனுக்கு தெரியாத கொல்லனுக்கும் புரியாத குருவி கூண்டழகு, ராத்திரியில் தூங்காது காத்திருந்து பசு போடும் கன்று குட்டி கொள்ளை அழகு. உழுத தடம் பார்த்து உளுந்து விதைக்கிறதும், சுட்ட கருவாட்டுல சுடுகஞ்சி குடிக்கிறதும், கொழுந்தன் குடிச்ச நண்ட குடத்துக்குள்ள ஒழிக்கிறதும், பச்சை சோளம் சுட்டு அப்பன் பதமா கொடுக்கிறதும், ஈச்ச மர கூண்டுக்குள்ள சோடி குருவி கொஞ்சிறதும்,
பார்த்த மாமனும் கொஞ்சம் பதுசா கேட்கறதும், வேலைய வெரசா முடிக்க சொல்லி நைசா நழுவுறதும் எல்லாம் நடக்கும் எங்க வயக்காட்டு அரங்கத்துல. வரிஞ்சு கட்டி நாத்து நடுறதும், வக்கனையா பாட்டு எசைக்கிறதும், பக்க வாயில வெத்தலைய மெல்லுறதும், பொழுது போக பழங்கதைய பேசுறதும், மச்சினிய மச்சினரு சீண்டுறதும், அவ மடங்காம சினாட்டிக்கிட்டு போகிறதும், பாக்குறதுக்கு 100 கண்ணு இருக்கிறப்ப அது பார்க்காம சாடையில சிரிக்கிறதும், கேக்குறதுக்கு 100 காது இருக்கிறப்ப யாரும் கேட்காம ரகசியமா பேசுறதும், காதலுக்கு பச்சை கொடி காட்டுறதும், கச்சிதமா காரியத்தை முடிக்கிறதும் எல்லாம் நடக்கும் எங்கள் வயற்காட்டு அரங்கத்துல. குருவை நெல்லடிச்சு விதைக்கி குருதுக்குள்ள வைக்கிறதும், தேங்காய் எண்ணெய் ஆட்டி கருங்கூந்தல் வளர்க்கிறதும், சூட்ட தணிக்கிற நல்லெண்ணெய் ஆட்டுறதும், செக்கு மரத்தடியில் மணிக்கணக்கா நிக்கிறதும், கமகமக்கும் புண்ணாக்கோட வெள்ளம் போட்டு திங்கிறதும் எல்லாமே மலையேறி போயாச்சு. ஊருக்கு 10 ஆஸ்பத்திரி வந்தாச்சு. இட்லிக்கு பொன்னி நெல்லு, இடியப்பத்துக்கு கருணா, இரும்பா உடம்பிருக்க கேப்ப கூழ் இருக்க, தேங்காய் துவையலும் தெவிட்டாத முருங்காயும், மாங்காய் வத்தலும் வறுத்த மணமணக்கு மிளகாயும், மரக்கா கடலைய மலமலன்னு தின்னவனும், சோக்கா திரிஞ்சதும் சோம்பலும் தோத்ததும், சம்பா நெல்ல வச்சு சமைச்ச பக்குவத்தை நினைச்சா வாயூரும் நோய் நொடியும் பறந்தோடும். வெக்க தணிக்க வெள்ளரிக்கா பறிக்க தோப்பை தேடி தெக்கிவேலி அலைஞ்சதும், பம்பு செட்டுல பசங்க குளிச்சதும், ஆத்து தண்ணியில நீந்தி விளையாண்டதும், கூட்டான் சோறாக்கி கூட்டாளி ஆனதும், பக்கத்து வயக்காரன் பங்காளி ஆனதும், சுட்ட கடலைய பங்கு வச்சு தின்னதும், வளரும் குழந்தைங்க வாழ்க்கை துணையாச்சு. இப்ப எல்லாம் தொலைச்சு ஒத்தாளா நின்னாச்சு. நன்றி, வணக்கம். அருமையான ஒரு கவிதை. அறுவடைக்கும் அடுப்புக்கும் தூரம் குறைஞ்சதில்லைன்னு தொடங்கின உங்களுடைய கவிதையில ஒரு இணைய வழி மாணவனை போல நான் குறிப்பிட ஆரம்பிச்சேன், எழுதி முடிக்க முடியல. அழகாக பாடு நீங்க அம்மா கவிஞர் அம்மா, அழகாக பாடு நீங்க அம்மா கவிஞர் அம்மா, கலப்ப கதையெல்லாம் கணக்காக சொன்னீங்கம்மா, கலப்ப கதையெல்லாம் கணக்காக சொன்னீங்கம்மா. உங்க குரல் ஒழிச்சதுல உருவான பேரழகு எங்க நெஞ்சில நிறைஞ்சிருக்கும் நேரான நல்லழகு. தங்க சொல்லி சொன்னதெல்லாம் தனியான பேரழகு, வங்க கடல் வாழ்த்தும் தஞ்சை நிலமழகு. எவ்வளவை குறிப்பது நான்? ஏற்ற பாட்டு, கருப்பு காக்கா, கண்டமீன், கருவாடு என்று சொல்லாத செய்திகளை, மச்சினின் மச்சினனை சீண்டுவது முதல் 100 காதுகள் இருக்கிற இடத்தில் யாருக்கும் கேட்காமல் பேசுகிற செய்தி வரையில் எவ்வளவு செய்திகளை படம் பிடித்து காட்டினீர்கள். கூட்டாஞ்சோறு வந்தது, பங்காளி பக்கத்து நிலத்துக்காரன் பங்காளியான கதையிலிருந்து எல்லாவற்றையும் சொன்னீர்கள். சொல்லாத செய்தி இல்லை வயலை குறித்து. எங்களது நெஞ்சிலே இக்கவிதை வாழும் என்றும் நிலைத்து. ஒன்று தெரிகிறது, 2 பாடல்களை சின்ன குயில் சித்திரா ஏன் பாடி இருக்கிறார் என்று உங்கள் சொற்சத்தில் தெரிகிறது. அழகான இசை ஒழுங்கு, அருமையாய் செய்திகளை அடிக்க செல்லுகிற நனவோடை உத்தியிலே நிமிர்ந்து நிற்கும் பேரழகு என்று எவ்வளவோ செய்திகளை நீங்கள் சொல்லி சென்றீர்கள். நான் முதலில் சொன்னதை போல் ஒரு இணைய வழி மாணவன் போல் குறிப்புகளை எழுத தொடங்கினேன். எல்லாவற்றையும் எழுத முடியவில்லை. ஆனாலும் எத்தனை குறியீடுகள், படிமங்கள். அந்த நிலத்தில் விதைப்பது தொடங்கி அறுத்து எடுத்துக் கொண்டு வரையில் நடக்கிற அனைத்து மிக அருமையான கவிதை. கவிஞர் வளர்மதி பாரத் அவர்களுடைய கவிதை மிக அருமையான கவிதை, ஒரு செறிவான கவிதை. ஒரு சொல்லையும் ஒதுக்கிவிடாத அழகு கவிதை தந்த அம்மா அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் அம்மா. உங்களது கவிதை இந்த கவியரங்கின் சிறந்த கவிதை வரிசைகளில் முதற் கவிதையாக இடம்பெறும். சிறப்புக்குரியது. போட்டிக்காக சொல்லவில்லை, பாராட்டுக்காக சொல்லவில்லை, உண்மையை சொல்லுகிறேன். ஆக சிறந்த கவிதை ஒன்றை வழங்கிய வளர்மதி பாரத்திற்கு மீண்டும் ஒரு முறை கவிஞர்கள் அனைவரும் சார்பாய் வாழ்த்து. கவியரங்கின் நிறைவாய் மரபு கவிஞர் மகராசன் மாண்புடை மனை அழகியை பாட வருகிறார். எனக்கு பிடித்த வந்தவாசியில் இருந்து வருகிறார். வந்தவாசியில் நெருக்கிய நண்பர்கள் எனக்கு மிகுதி.
எங்களது மின்வாரிய நண்பர் ஆரிசன் தொடங்கி வெண்ணிலா முருகேஷ் வரையில் வந்தவாசியில் தான் எனக்கு பழக்கமானார். தமிழில் இலக்கிய படைப்புகள் குறைந்தது கண்டு சங்க இலக்கிய மரபுகளிலே ஒரு 11 கீழ்கணக்குக்கு நிகரான நூலை அவர் எழுதி கொண்டிருக்கிறார். அதற்கு எம் வணக்கங்களும் வாழ்த்து. ஏனென்றால் அறத்தை சொல்லுவதற்கும் அதை அழகாய் சொல்லுவதற்கும் மரபு கவிதையில் மாண்புடன் சொல்லுவதற்கும் இன்றைய தமிழ் உலகில் சிலரே இருக்கின்றார். அந்த சிலரில் எங்களது மரபு கவிஞர் மகராசனும் இருக்கின்றார் என்று கவிதை உலகமும் உலக தமிழ் ஓசையும் பெருமை கொள்கிறது. சாலமன் பாப்பையா, மோகன சுந்தரம், புலவர் ராமலிங்கம், வழக்கறிஞர் சுமதி, கலையமுதன் போன்றோரின் விவாத அரங்குகளிலும் பட்டிமன்றங்களிலும் எத்தனை முறை நீங்கள் பேசி இருக்கிறீர்கள். எப்பொழுதும் தமிழுக்கு தொண்டாற்றும் பெரும் பணியை வைத்திருக்கிற நீங்கள் மாண்புடை மனையழகியை சொல்ல வருகிறீர்கள். மனையழகே அழகு என்று இளங்கோவும் கம்பனும் திருவள்ளுவரும் அழகாக சொல்கிறார். மங்களம் என்ப மனைமாட்சி என்பார் நமது வள்ளுவ பாட்டு. மனைக்கு அழகு ஆக இருக்கிற மனைவியை குறித்து யாரும் வெளிப்படையாய் பாராட்டுவது சொற்களில் குறைத்து வைத்து அவர்கள் சொக்கட்டான் ஆடி இருக்கிறார்கள். நாற்காலியில் அவர்கள் உட்கார்ந்து கொண்டு எப்பொழுதும் மனைவியை நிற்க வைத்தே பார்த்திருக்கிறார்கள். ஆனால் தாங்கள் உட்கார்ந்து கொண்டு மனைவியை நிற்க வைத்தே பார்த்திருக்கிறார்கள். ஆனால் எங்களது அன்பிற்குரிய கவிஞர் மரபு கவிஞர் மகராசன் மாண்புடை மனையழகையை நமது நெஞ்சிலெல்லாம் நிறுத்தி எப்பொழுதும் அமர வைக்க வருகிறார். வாருங்கள் மகராசன், பாருங்கள் மாண்புடை மனையழகியை குறித்த உங்களது மாண்புமிக்க கவிதை. அன்பான வரவேற்பிற்கு நன்றி ஐயா. நற்றவம் இயற்றி நார்கதி கடந்து இருவினை அகற்றி உருவிழா உருக்கொண்ட மெய்ப்பொருள் காட்டும் என்குண தோண்டனை பற்றில நாதனை பற்றொழிய பற்றுவன் நற்றமிழ் மணக்க முத்தமிழ் வளர்த்த அண்டமிழ் திருநாட்டின் எந்தமிழ் மக்களுக்கும் திரைகடலோடியும் திரவியம் தேடிட அயலகம் வந்த அருந்தமிழ் மக்களுக்கும் தீந்தமிழ் சுவைத்திட வண்டமிழ் இனத்தின் செந்தமிழ் பாவலர் பாலகன் வந்தை தமிழ் மகன் லண்டன் மாநகரின் தென்கிழக்கு சீமையில் இந்த மகராசனின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது புரட்டாசி திருவிழாவின் சிறப்பு கவியரங்கத்தின் பொன்மாலை பொழுதினிலே தமிழ் ஈழன் ஐயாவின் தலைமையிலே புவிக்கு நல் வரவாக செவிக்கு நல் விருந்தாக முத்தமிழ் கவிஞர்களின் நற்றமிழ் கேட்டிடுவீர். இதில் பிழைகள் இருந்தால் தயவுக்கு பொறுத்தறிவீர். மணியோசை குயிலோசை குழலோசை கேட்டீர், உலக தமிழோசை கவிஞர்களின் குரலோசை கேட்பீர். எனது தலைப்பு காதற் பெருவழியில் மாண்புடை மனையழகி. மனையழகிக்கு மணாளனின் வாழ்த்து இது. விண்ணவர் வியக்க மன்னவர் மயங்க பாங்கன் மகிழ தோழியர் நாண வானவர் வாழ்த்திட எல்லவள் ஏங்கிட பெண்ணவள் என்னவள் நீ உன்னவன் உண்டவன் நான் என கொண்டதும் வாழையாய் வாழ்ந்திட வந்தேன். விண்ணவர் வியக்க மன்னவர் மயங்க பாங்கன் மகிழ தோழியர் நானிட வானவர் வாழ்த்திட எல்லவள் ஏங்கிட பெண்ணவள் என்னவள் நீ உன்னவன் உண்டவன் நான் என கொண்டதும் வாழையாய் வாழ்ந்திட வந்தேன். நூலிடை வாழ்வினில் மெல்லிடை மேனியால் உன் சொல்லிடை பேச்சிடை செயலிடை நெஞ்சிடை இன்பமே நம்மிடை வந்திடைந்தேத்திட நூலிடை வாழ்வினில் மெல்லிடை மேனியால் உன் சொல்லிடை பேச்சிடை செயலிடை நெஞ்சிடை இன்பமே நம்மிடை வந்திடைந்தேத்திட அன்புடை பண்புடை நெஞ்சிடை முச்சும் வெச்சும் தீதர கலந்து மொழியும் வழியும் உயிரும் உறவும் நினைவுடு கனவும் ஒன்றென கலந்து மனமுடு மலர்ந்த மலருனை மணந்து அன்புடை பண்புடை நெஞ்சிடை முச்சும் வெச்சும் தீதர கலந்து மொழியும் வழியும் உயிரும் உறவும் நினைவுடு கனவும் ஒன்றென கலந்து மனமுடு மலர்ந்த மலருனை மணந்து இருமணம் ஓர் மனமாய் திருமணம் நறுமணமாய் புதுமணம் புகழ்மணமாய் இல்லறம் நல்லறமாய் இருமரம் ஓர் மனமாய் திருமணம் நறுமணமாய் புதுமணம் புகழ்மணமாய் இல்லறம் நல்லறமாய் பெண்ணே பண்ணே பொன்னே பொருளே மண்ணே மணியே கண்ணே கனியே இன்னே இனிதே வாழ்ந்திட வந்தேன். பெண்ணே பண்ணே பொன்னே பொருளே மண்ணே மணியே கண்ணே கனியே இன்னே இனிதே வாழ்ந்திட வந்தேன். மனமுடித்து கணவருடன் வெகு தூரம் செல்வதால் அப்படி வெகு தூரம் செல்வதை களிநெடிலடியில் கவி படித்தேன். ஏனென்றால் வெகு தூரம் செல்கின்றாள் அல்லவா. என் சீர் களிநெடிலடி ஆசிரிய விருத்தம். உற்றதுணை கூற்றதனால் செவிசாய்த்து கேட்டுவிட்டு கற்றதனால் பட்டமதை முதுகலையில் பெற்றுவிட்டு
கொற்றமெனும் வெற்றியதை அயலகத்தில் பெற்றிடவே பெற்ற வேளை அவர்க்காக முற்றிலுமாய் விட்டொழித்து பெற்றவரை மற்றவரை தொலைதூரம் விட்டுவிட்டு சுற்றமது சுற்றி நின்று கண்பணிக்க விடை கொடுத்து மாற்றமது ஏற்றமென பற்றுடனே சிறகடித்து காற்றிடையே விமானத்தில் கனமனதில் வந்திட்டாள். ஊற்றதுணை கூற்றதனால் செவிசாய்த்து கேட்டுவிட்டு கற்றதனால் பட்டமதை முதுகலையில் பெற்றுவிட்டு கொற்றமெனும் வெற்றியதை அயலகத்தில் பெற்றிடவே பெற்ற வேளை அவர்க்காக முற்றிலுமாய் விட்டொழித்து பெற்றவரை மற்றவரை தொலைதூரம் விட்டுவிட்டு சுற்றமது சுற்றி நின்று கண்பணிக்க விடை கொடுத்து மாற்றமது ஏற்றமென பற்றுடனே சிறகடித்து காற்றிடையே விமானத்தில் கனமனதில் வந்திட்டாள். கலிவிருத்தம். நள்ளிரவில் இல்லாளன் உருவசிக்கு விழித்திருக்க தெல்லு நடை முத்தமிழை மறவாது பாட்டிசைத்து அள்ளி தந்த முத்தமிழை ஆசை தீர கடந்தீர்த்து பள்ளி தந்த அயற்சி நீக்கி வெண்குளிரில் எழுந்திட்டாள். நள்ளிரவில் இல்லாளன் உருவசிக்கு விழித்திருக்க தெல்லு நடை முத்தமிழை மறவாது பாட்டிசைக்க அள்ளி தந்த முத்தமழை ஆசை தீர கடந்தீர்த்து பள்ளி தந்த அயற்சி நீக்கி வெண்குளிரில் எழுந்திட்டாள். வஞ்சித்துறை. கிள்ளி தந்த வழி தமக்கு உள்ளூர தொடர்ந்திருக்க உள்ளிருந்த வழி அதனை முள்ளாக கிடத்திட்டாள். கிள்ளி தந்த வழி தமக்கு உள்ளூர தொடர்ந்திருக்க உள்ளிருந்த வழி அதனை முள்ளாக கிடத்திட்டாள். புதுமணப்பெண் பசியில் உணவருந்த காத்திருக்கும் கணவருக்காக உணவு சமைத்து பரிமாறுவதை வர்ணிக்க இரட்டை கிளவியே பொருத்தமாக அமையும் என்பதால் இரட்டை கிளவில் பாட்டு தமிழில் மனை அழகிக்காக கவி படைத்தேன். இதுவரையில் சங்க இலக்கியங்களிலோ திரை இசை பாடல்களிலோ 2-3 சொற்கள் இரட்டை கிளவில் வந்தாலே பாடல் சிறப்புற அமைவதால் யாமறிந்த வரையிலும் தமிழ் இலக்கியங்களில் இதுவரையிலும் கிடைத்திராத அதிகமான சொற்களை இரட்டை கிளவியில் எம் காதற் கிளவிக்காக பாட்டு எழுதினேன். இரட்டை கிளவியில் காதற் கிளவிக்கு பாட்டு எழுதினேன். தளதள மேனி பலபல முகத்தில் தகதக நிருப்பால் கசகச வியர்வை மினுமினு நெற்றி மசமச நில்லா பரபர நிலையில் விறுவிறு நடையோடு சொரசொரதாடி கரகர குளரோன் குபுகுபு பசிக்கு முழுமொழி கைகளில் கமகம பொங்கல் சுடச்சுட சாம்பார் புசுபுசு இட்லி முறுமுறு தோசை சுட்டால் தட்டால் இட்டால் அவளது துரு விழிகள் படப்பட இமைகள் கொழு கண்ணம் கலகல சிரிப்பை கொண்டவள் கொண்டவன் கொண்டிடும் அறம் இது. தளதளமேனி பரபல முகத்தில் தகதக நிருப்பால் கசகச வியர்வை மினுமினு நெற்றி மசமச நில்லா பரபர நிலையில் பரபர விறுவிறு நடையோடு சொரசொரதாடி கரகர குரலோன் குபுகுபு பசிக்கு முழுமுழு கைகளில் கமகம பொங்கல் சுடச்சுட சாம்பார் புசுபுசு இட்லி முறுமுறு தோசை சுட்டால் தட்டால் இட்டால் அவளது துரு விழிகள் படப்பட இமைகள் கொழு கண்ணம் கலகல சிரிப்பை கொண்டவன் கொண்டவள் கொண்டிடும் அறம் இது. என் சீர் கல்நெடிய ஆசிரியர் விருத்தத்தில் அவளது அயல் நாட்டிலே இருக்கின்ற அவளது ஆதங்கத்தை நான் பாட இருக்கின்றேன். மணங்கமிடும் மல்லிகையும் விலங்குவிழ் உமிழும் மலங்களும் பனங்கிழங்கும் பட்டாம்பூச்சியும் பன்னீர் துளியும் நருந்தேனும் மணப்பந்தலும் மாந்தோப்பும் மாட்டு வண்டியும் மணி மாடமும் தினந்தோறும் கோயில் மணி ஓசையதை நினைத்து ஏங்கி இடருற்றாள். மணங்கமிடும் மல்லிகையும் விலங்குவிழ் உமிழும் மலங்களும் பனங்கிழங்கும் பட்டாம்பூச்சியும் பன்னீர் துளியும் நருந்தேனும் மணப்பந்தலும் மாந்தோப்பும் மாட்டு வண்டியும் மணி மாடமும் தினந்தோறும் கோயில் மணி ஓசையதை நினைத்து ஏங்கி இடருற்றாள். மாக்கோலமும் பூக்கோலமும் மாதவத்தோர் திருக்கோலமும் முக்குடையோன் பொன் சிலையின் திருவடி தரிசனமும் பக்குவமாய் பாங்குடனை பிடித்துச் சுற்றும் மாவலியும் பாக்கு வெற்றிலையும் பாய் மெத்தையும் பற்றிடுடனே நினைத்திட்டாள். பிள்ளைகள் பிறந்து வளர்ந்ததும் நிகழும் ஒரு நிகழ்வை தருகின்றேன். எழுத்து அசை அந்தாதி. கல்லூரி படைப்பிற்கு சென்ற தன் பெண் பிள்ளையோடு வந்து நிற்க நடந்ததை கூறி நிற்க கட்டிக்கொண்டு ஒட்டிக்கொள்ள சொல்லியும் கேளாது துயரத்தில் ஆழ்த்திவிட்டு முழுமையாய் சென்றிட்டாள். முழு முற்றந்தாதி. மாற்றமது மாற்றத்தை மாற்றும் என தேற்றியதும் தேறினான் தேற்றியவள் துடிதுடித்து துடித்தெழுந்து வாசலிலே ஓடோடி சென்று பார்த்த திசையெல்லாம் கிடைத்திட்ட ஏமாற்றம். மாற்றமது மாற்றத்தை மாற்றும் என தேற்றியதும் தேறினான் தேற்றியவள் துடிதுடித்து துடித்தெழுந்து வாசலிலே ஓடோடி சென்று பார்த்த திசையெல்லாம் கிடைத்திட்ட ஏமாற்றம். கற்பை போற்றுவாள் நட்பை ஏற்றுவாள் சீற்றம் தடுத்து செற்றம் தீர்ப்பாள் நம் குற்றம் களைவாள் ஏற்றம் தருவாள் சுற்றம் காப்பாள் இருப்பறிந்து சமைப்பாள் குறிப்பறிந்து பேசுவாள் பள்ளிக்கு சென்ற தன் பிள்ளைக்கு தொல்லையெனில் மிகவறிந்து நிற்பாள் உடன் விரைந்து செல்வாள் நிலையிருந்து தீர்ப்பாள். ராகம் பாடி தாகம் போக்கி மோகம் தீர்த்து சோகம் போக்கி வேகம் ஏற்றி விவேகம் தருவாள். உயர்தினை அக்ரிணையாய் இருதினை அறிந்திருப்பீர் ஐந்தினை படித்திருப்பீர் சுவைமிகு அரிசிக்கு திணையதை உண்டிருப்பீர். திணையடுகு கனையடுகு அணையடுகு எல்லாம் மனையடுகு கிணையடுகென நினைத்திட கனைத்திட முனைவரும் துணைவரும் துணிவரோ. திணையடுகு கனையடுகு அணையடுகு எல்லாம் மனையடுகு கிணையடுகென நினைத்திட கனைத்திட முனைவரும் துணைவரும் துணிவரோ.
இடையழகி நடையழகி தொடையழகி உடையழகி கயலழகி முயலழகி வயலழகி மலையழகி சிலையழகி கலையழகி அலையழகி பல்லழகி சொல்லழகி வில்லழகி குரலழகி விரலழகி நகையழகி முகையழகி சிகையழகி வடிவழகி புவி அழகி உலக அழகியே ஆயினும் மனமுடித்து மணவாளன் மனமறிந்து மனையழகியாய் வாழ்வதே உண்மையான அழகு. நகையழகி முகையழகி சிகையழகி வடிவழகி புவி அழகி உலக அழகியே ஆயினும் மனமுடித்து மணவாளன் மனமறிந்து மனை அழகியாய் வாடுவதே உண்மையான அழகு. நற்குரல் மென் பாவையை புதுக்குரல் வெண் பாவில் போற்றுதலை பற்றுதலாய் கொண்டு வெண்பாவில் முடிக்கிறேன், குரல் வெண்பாவில் முடிக்கிறேன். பற்றுக உற்றவளின் பற்றை அப்பற்றை பற்றுக பற்று சிறக்க, பற்றுக உற்றாளின் பற்றை அப்பற்றை பற்றுக பற்று சிறக்க. ரசித்திட சுவைத்திட திணை அழகு, வாழ்த்திட வாழ்ந்திட மனை அழகு. ஆம், நற்றிணையினும் மாண்புடை மனை அழகு. நன்றி, வணக்கம். அப்பப்பா, என்ன ஒரு கவிதை! நான் கூட அவரை குறித்த அறிமுகத்தில் 11 கீழ்கணக்குக்கு நிகரான நூல் எழுதி கொண்டிருக்கிறார் என்று அறிமுகம்தான் செய்து வைத்தேன். இப்போதுதான் தெரிகிறது அவர் எழுதி முடித்து விட்டார். எழுசீர் கழிநடியடி ஆசிரியர் விருத்தம் என்றார். தலைமை கொஞ்சம் தாக்கு பிடிக்கும் என்று நினைத்தேன். அங்கே இருந்து கலி விருத்தத்திற்கு சென்றார். அப்புறம் மஞ்சுத்துறைக்கு சென்றார். இரட்டை கிழவியிலே 2 அடுக்கிய விதம் கண்டு நாம் தலைமையாய் இருப்பதா அல்லது தம்பிக்கு கீழே கவிதை படிப்பதா என்று சிந்திக்க தொடங்கிவிட்டேன். முழுமுற்ற அந்தாதி என்று அவர் சொல்லி குரல் வெண்பாவில் கொண்டு வந்து முடித்த விதம் அழகு, அழகு, பேரழகு. ஆற்றல் மிக்க ஒரு தம்பி அடுத்த தலைமுறையில் வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது தமிழுக்கும் பெருமை, தமிழ் ஓசைக்கும் பெருமை. வாழ்த்துகள். சொல்லிடை வைத்த பொருளிடை அழகுடை நெஞ்சுடை அனைவரும் பண்புடை வாழ்த்துடை அறிவுடை நல்ல நட்புடை சொன்னவும் திறனுடை கவிதைக்கு திறனுடை கவிதைக்கு தனிவினிடை நல்வாழ்த்துகள். சொற்கள் அருவி என கொட்டுகின்றன உன்னிடத்தில், சொற்கள் அருவி என கொட்டுகின்றன உன்னிடத்தில். நாங்கள் குற்றாலத்தில் நனைந்த உணர்வுக்கு வந்திருக்கிறோம் இன்றிடத்தில். இன்று சுக்கு நீர் தேவைப்படுகிறது. லண்டனிலிருந்து நீங்கள் அனுப்பி வைக்க வாய்ப்பில்லை என்பதனால் என் மனைவியிடமே கேட்டு பெற்றுக் கொள்ள இருக்கிறேன். குற்றாலத்தில் குளித்த உணர்வு வந்திருக்கிறது உங்களது கவிதையை கேட்டோம். எப்படியெல்லாம் ஒரு மனைவியை வாழ்த்த முடியும், உயர்த்த முடியும் என்பதை கவிதையின் நடையில் மட்டுமல்ல, அதன் பாடுபொருளிலேயும் அவர் அழகாய் கொண்டு வந்து சேர்த்த விதம் இங்கே இருக்கிறது. ஒன்றை சொல்லலாம், மனைவியை குறித்து இப்படி வாழ்த்து பாட இவரை விட்டால் இன்று உலகில் வேறு எவரும் இல்லை, இவருக்கு நிகர் யாரும் இல்லை என்று மகராசனுக்கு எனது வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். உங்களது கவிதை நூல் வருகிற போது அதை வாசிக்கிற வாசகனாக தமிழ் இன்றைக்கும் மரபு கவிதையின் வீட்டிலே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது என்ற பெருமை மிகு வாசகனாக நானும் இருப்பேன் என்பதை சொல்லி எனது வாழ்த்துக்களை மகராசனுக்கு சொல்லி மகிழ்கிறேன். நன்றி. காதற் பெருவெளியில் எனும் கவியரங்கின் நிறைவாய் எனது சிறு கவிதைகள் 4 கவிதைகளை ஒன்றாய். கடல் என்னும் நீர்வெளியில் ஈரம் உண்டு, பெருந்தாகம் தீர்க்கின்ற ஆற்றல் இல்லை. கடல் என்னும் நீர்வெளியில் ஈரம் உண்டு, பெருந்தாகம் தீர்க்கின்ற ஆற்றல் இல்லை. மடல் விரிந்த தென்னைக்கு உயரம் உண்டு, பெருவப்பம் தடுக்கின்ற ஆற்றல் இல்லை. படர்ந்திருக்கும் வெயிலுக்கு வெம்பி உண்டு, பெருங்காற்றில் நுழைகின்ற ஆற்றல் இல்லை. கடந்து விட்ட நாளுக்குள் மகிழ்ச்சி உண்டு, பெரும் துயரை உடைக்கின்ற ஆற்றல் இல்லை. அடர்பனிக்கு அணைக்க வைக்கும் குளிர்ச்சி உண்டு, அடர்பனிக்கு அணைக்க வைக்கும் குளிர்ச்சி உண்டு, பெருவழியை உறைய வைக்கும் ஆற்றல் இல்லை. தடகளத்தின் வெற்றிக்கு பதக்கம் உண்டு, பெருந்தீய சாதி வெல்லும் ஆற்றல். தடகளத்தின் வெற்றிக்கு பதக்கம் உண்டு, பெரும் தீய சாதி வெல்லும் ஆற்றல் இல்லை என்பதை அண்மையிலே பார்த்து, இயற்கை உயர்ந்து நிற்கிற இடத்தில் தடகளத்தில் பதக்கம் பெறாமல் போன ஹாக்கி வீராங்கனைக்கு சாதியை சொல்லி திட்டிய நாடு இந்த நாடு. இயற்கை வேறு வழியில் வழிகாட்டி. காதல் கவிதையாய் அடுத்த திருகவிதை. நீ நடக்கும் நெடுந்தெருவில் நடுமரத்தில்
தம்பி அந்தாதியில் பூந்து விளையாடுனார்ல, நம்ம கொஞ்சமாக வரும். நீ நடக்கும் நெடுந்தெருவில், நெடுந்தெருவின் நடுமரத்தில், நடுமரத்தின் கருங்கிளையில், கருங்கிளையின் சிறு பூவில், சிறு பூவின் நறுமணத்தில், நறுமணத்தின் பெருவெளியில், பெருவெளியின் வண்டுகளில், வண்டொன்றின் சிறகசைவில், சிறகசைக்கும் வழிப்பரப்பில், வழிப்பரப்பின் மூச்சிடையில் உன் காதல் நான் உணர்ந்தேன் என்னை உணர்ந்து நடக்க. உன் காதல் நான் உணர்ந்தேன் என்னை உணர்ந்து நடக்க. இயற்கை குறித்த எனது மற்றும் இருக்குது. காய்ந்து போன இலை பூக்கள், காய்ந்து போன இலை பூக்கள் உரமாயாகும், காயாத பூக்கள் எல்லாம் மாலையாகும். காய்ந்து விட்ட மரம் கூட பாலமாகும், சாயாத பெருமரங்கள் நிழலுக்காகும். ஓய்ந்து நிற்கும் பெருவண்டி காட்சிக்காகும், ஓயாத வண்டிகளோ பயணமாகும். பாய்ந்தோடி காய்ந்த நதி பாலையாகும், பாய்கின்ற ஆறுகளோ பயணக்காகும். ஆய்வாளர் செய்யும் முயற்சி தொடர்ச்சியாகும், ஆய்வின் வழி உண்மையே வரலாறாகும். வாய்மையிலா தீய சொல் கொடுமையாகும், வாய்மையிலா தீய சொல் கொடுமையாகும். வாய்மை தரும் நற்சொல்லே நன்மையாகும், தெய்வமாகும். நிறைவாக சில வரிகள். கருமேகம் கடல் கொண்டு சென்றதனை கனிவுடனே மழையாக பொழிய கண்டாய். கருமேகம் கடல் கொண்டு சென்றதனை கனிவுடனே மழையாக பொழிய கண்டாய். அருந்தென்றல் புயலாக மாறும்போது அடியோடு மரம் விழுந்து போக கண்டாய். கரும்பலகை வெள்ளெழுத்தை உள்வாங்கி கணக்கில்லா பேரறிவை வழங்க கண்டாய். கரும்பலகை வெள்ளெழுத்தை உள்வாங்கி கணக்கில்லா பேரறிவை வழங்க கண்டாய். பேரறிவை வழங்க கண்டாய். விருந்தினரை போற்றுகிற நன்மனிதன் விருதுகளால் நிறைந்து மகிழ கண்டாய். பெரும் பள்ளம் நான் இருக்கும் நேரத்தில் பெருங்கல்லை தூக்கி போட்டோடி போனாய். வருங்காலம் உனக்கெதிராய் மாறாதென வலுவான சொல்லொன்றும் சொல்லி போனாய். தருவதுதான் மீண்டு வந்து சேரும் என்று தத்துவத்தை ஏனோ நீ மறந்து போனாய். தருவதுதான் மீண்டு வந்து சேரும் என்று தத்துவத்தை ஏனோ நீ மறந்து போனாய். திரும்புவதும் திருப்புவதும் இயற்கையாகும், திரும்புவதும் திருப்புவதும் இயற்கையாகும். திருந்தாமல் இருக்கும் நீ செயற்கையானாய் என்கிற எச்சரிப்பு கவிதையை சொல்லி, காதல் எனும் பெருவழியில் காதலிப்பதற்கு எதிர்பால் இனத்தவர்கள் மட்டும் இருப்பதில்லை. இங்கே இயற்கை இருக்கிறது, கடல் இருக்கிறது, வயல் இருக்கிறது, மலை இருக்கிறது, தாய் இருக்கிறாள், மனைவி இருக்கிறாள் என்கிற சிந்தனையை உலக தமிழோசை இன்று கவிஞரின் பரப்பெல்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. 6 பெரும் கவிஞர்களும் அழகான கவிதை தந்தார். விஜயலட்சுமி, மருத்துவர் கவிஞர் வீரமணி, கவிஞர் முத்துசாமி, கவிஞர் சுந்தரமூர்த்தி, கவிஞர் வளர்மதி பாரத், கவிஞர் மகராசன் என்று 5 பெரும் மாத்தல்களை 6 அறிவோடு பாடியிருக்கிறார். இனி இயற்கையை ஒற்றுவோம், இயற்கையின் வழங்குகிற பாடத்தின் படி நடப்போம் என்று சொல்லி சிந்தனை மிகுந்த இந்த கவியரங்கத்தை வரவேற்புரையோடு தொடங்கி வைத்து எங்களது அன்பிற்குரிய கவிஞர் பிரேமா மகள் நன்றியுரையோடு நிறைவு செய்ய வருமாறு கேட்டு கவியரங்கத்தின் தலைமை பகுதியை நிறைவு செய்கிறேன். நன்றி. பாருங்கள் பிரேமா மகளம்மா, நன்றி கூறும். நன்றி உரையாற்ற வார்த்தைகள் தேடி தவிக்கிறேன் நான். அப்பப்பா, எத்தனை எத்தனை காதல்கள், அதற்குள் தான் எத்தனை உணர்வு குவியல்கள். பூமியை முட்டி முளைக்கும் புல் தொடங்கி வானிலிருந்து பீரிட்டு கிளம்பும் மழை வரை எதையும் விட்டு வைக்கவில்லை எங்கள் கவிஞர்கள். சுற்றும் பூமி கூட இவர்கள் காதல் சொன்ன விதத்தில் ஒரு நிமிடம் தலை சுற்றி போகும். கடந்து போகும் ஒவ்வொரு நொடியும் நமக்கு ஏதாவது ஒன்றை கற்றுத்தரும். இந்த அரங்கத்தில் நாங்கள் இணைந்திருந்த நொடி காதலிக்க சொல்லித் தருகிறது. எங்கள் மீது நம்பிக்கை கொண்டு இன்னும் இன்னுமாய் தன்முனைப்போடு காதலிக்க செய்கிறது, கவிதை பாட வைக்கிறது. இது வாழ்வை வெல்ல வழி சொல்லும் கவிதைகள். காதலோடு உலகை வெல்வோம். நிகழ்ச்சியை சிறப்பாக முன்னெடுத்து நடத்திய உலக தமிழோசை குழுவினருக்கும்
அரங்கில் இணைந்திருந்த அனைவருக்கும் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தலைமையேற்று நடத்திய எங்கள் தலைமை கவிஞர் தமிழையன் ஐயா அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். நன்றி.